வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து முதல் 5 யூனிட்லேருந்து எடுக்கப்பட்ட மிக மிக முக்கியமான 100 கேள்விகளை மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வடிவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி, தமிழ் என்ற சொல்லிலிருந்து தான் திராவிட எனும் சொல் பிறந்தது என்று முதலில் ஆராய்ந்து கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஈராஸ் பாதிரியார். இவர் தமிழ் என்ற சொல்லிலிருந்து, அதாவது தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா என்று உருவானதாக கூறுவார். இரண்டாவது கேள்வி, வடமொழியை ஆராய்ந்து அது மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது என முதலில் குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, வில்லியம் ஜோன்ஸ் ஆவார். இந்த வடமொழி அப்படின்னா சமஸ்கிருதம் ஆகும். மூன்றாவது கேள்வி, திராவிட மொழிகள் தனியொரு மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை என முதலில் ஒப்புமைப்படுத்தி ஆராய்ந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பிரான்சிஸ் எல்லிஸ். இவர் தான் திராவிட மொழிகளான தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் முதலான மொழிகள் ஒரு தனி மொழி குடும்பத்தை சார்ந்தது என முதலில் ஒப்புமைப்படுத்தி ஆராய்ந்திருக்கிறார். சுமார் 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை, அதாவது 1700 அந்த தொடக்கம் வரை தென்னிந்திய மொழிகள் சமஸ்கிருதத்திலிருந்து வந்ததுதான் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். இவருடைய ஆராய்ச்சி தமிழ் உள்ளிட்ட தென்னிந்திய, அதாவது திராவிட மொழிகள் தனியொரு மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை என்று நிரூபிக்க இவருடைய ஆராய்ச்சி மிக மிக முக்கியதாக இருந்தது. நான்காவது கேள்வி, திராவிட மொழிகளுக்கு தமிழியன் என பெயரிட்டதோடு ஆரிய மொழிகளிலிருந்து மாறுபட்டது என கருதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஹோக்கன். அதாவது திராவிட மொழிகளுக்கு திராவிட மொழிகள் அல்லது தென்னிந்திய மொழிகள் என்று பெயரிடாமல் இவர் தமிழியன் என பெயரிட்டுள்ளார். இதே கருத்தை கொன்ற மற்றொருவர் யாருன்னு பார்த்தோம்னா மார்க்ஸ் முல்லர் ஆவார். திராவிட மொழிகளுக்கு தமிழியன் என பெயரிட்டவர் ஹோக்கன். ஆனால் திராவிட மொழிகளுக்கு தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா பிரான்சிஸ் எல்லிஸ் ஆவார். ஐந்தாவது கேள்வி, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலில் திராவிட மொழிகள் சமஸ்கிருத மொழிக்குள்ளும் செல்வாக்கு செலுத்துகின்றன என குறிப்பிட எந்த கூறுகளை கால்டுவெல் சுட்டிக்காட்டுகிறார்? அதாவது இலக்கிய கூறுகளா, இலக்கண கூறுகளா, அல்லது ஊமைகளா, அல்லது காப்பி கூறுகளா? ஆன்சர் ஆப்ஷன் பி, இலக்கண கூறுகளை சுட்டிக்காட்டுகிறார். அதாவது இதற்கான ஆன்சரை இந்த நூலின் பெயரிலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். இந்த ஒப்பு இலக்கணத்தை, அதாவது இலக்கணத்தை ஒப்பிட்டு ஆராய்ந்து தான் திராவிட மொழிகள் சமஸ்கிருத மொழிக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தி இருக்கின்றன என்று சுட்டிக்காட்டுகிறார். மற்றும் திராவிட மொழிகள் தனியொரு மொழி குடும்பத்தைச் சேர்ந்தது எனவும் இதன் மூலம் நிரூபிக்கிறார். ஆறாவது கேள்வி, வில்லியம் ஜோன்ஸை தொடர்ந்து எந்த ஆண்டு பேராசிரியர்கள் பாப், ராஸ்க், கிரேம் முதலானோர் மொழி சார்ந்த ஆய்வுகளை மேற்கொண்டனர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1816. அதாவது வில்லியம் ஜோன்ஸை தொடர்ந்து இவர்கள் பல்வேறு மொழி சார்ந்த ஆய்வுகளை இந்த ஆண்டு மேற்கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த மாதிரியும் கேள்விகள் கேட்கப்படலாமா என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த தகவல் புத்தகத்தில் இருக்கிறது. அதனால் இதையும் கேட்க வாய்ப்புள்ளது. ஏழாவது கேள்வி, தற்போது மொத்தம் எத்தனை திராவிட மொழிகள் உள்ளன? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 28 திராவிட மொழிகள் உள்ளன. அதாவது சமீபத்தில் எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா போன்ற திராவிட மொழிகள் இது தென் திராவிட மொழிகள் இது கண்டுபிடிக்கப்பட்டன. அதாவது மொத்தமாக தென் திராவிட மொழிகள் 13, நடு திராவிட மொழிகள் 12, வட திராவிட மொழிகள் 3 உள்ளன. மொத்தமாக சேர்த்து 28 திராவிட மொழிகள் உள்ளன. எட்டாவது கேள்வி, அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகளில் சேராதது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, துளு. அதாவது அண்மையில் கண்டறியப்பட்ட மொழிகளான நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா ஆகும். நண்பர்களே, பள்ளி பாட புத்தகத்திலிருந்து கேள்விகள் எப்படி வேணாலும் கேட்கப்பட வாய்ப்புள்ளது. நாம் அதற்கு பதிலளிக்க தயாராக இருக்க வேண்டும். 9வது கேள்வி, பின்வருவனவற்றில் வட திராவிட மொழிகளில் சேராதது எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சோழிகா. நண்பர்களே, வட திராவிட மொழிகள் 3 இருக்கிறது. என்னென்னு பார்த்தோம்னா குருக், மால்தோ, பிராக்குய். நண்பர்களே, இந்த சோழிகா அப்படிங்கிறது தென் திராவிட மொழி. நம்ம தென் திராவிட மொழிகளையும் வட திராவிட மொழிகளையும் மனப்பாடம் செஞ்சுட்டா நடு திராவிட மொழி எதுன்னு கேள்வியில் கேட்டால் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வட திராவிட மொழிகள் 3 இருக்கிறது. முக்கியமான நடு திராவிட மொழி எதுன்னு பார்த்தோம்னா தெலுங்கு ஆகும். நண்பர்களே, திராவிட மொழிகளின் பட்டியலை கொடுத்துருக்கேன். இதில் தென் திராவிட மொழிகள் தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு. இந்த கன்னடம், குடகு, துளு முதலிய கர்நாடகத்தில் பேசப்படுகிறது. அடுத்து கோத்தா, தோடா, கொரகா, இருளா முதலானவை நீலகிரியில் பேசப்படுகிறது. இப்போ சமீபத்தில் கண்டறியப்பட்ட தென் திராவிட மொழிகள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா இதுவும் நீலகிரி முதலான மலை மாவட்டங்களில் பேசப்படுகிறது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த தென் திராவிட மொழிகளையும் வட திராவிட மொழிகளையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா நடு திராவிட மொழியை கொஸ்டினில் கேட்டால் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். 10வது கேள்வி, திராவிட மொழிகள் பொதுவான டேஷ் சொற்களை கொண்டுள்ளன. பெயர் சொற்களா, வினை சொற்களா, உரி சொற்களா, அடிச்சொற்களா? ஆன்சர் ஆப்ஷன் டி, அடிச்சொற்கள். அதாவது அடிச்சொல் என்பது வேர்ச்சொல். நண்பர்களே, உதாரணத்துக்கு கண் அப்படிங்கிறது மலையாளத்தில் கண்ணு என்றும்,
கன்னடத்திலும் கண்ணுன்னு தான் கூப்பிட்றாங்க. அதே மாதிரி தெலுங்கு குடகுல வந்து கண்ணு அப்படின்றும், குரூக்கில் வந்து கண் என்றும், பர்ஜியில் வந்து கென் என்றும் கூறப்படுகிறது. இப்போ அடுத்ததாக தமிழில் வந்து 3 அப்படிங்கிறத மலையாளத்தில் வந்து 3 அப்படின்னும், தெலுங்கில் வந்து 3 அப்படின்னும், கன்னடத்தில் வந்து 3 என்றும், துளுவில் வந்து மூஜி என்றும் கூறுகிறார்கள். 2 எடுத்துக்காட்டுகள் இல்லாமல் திராவிட மொழிகள் வந்து பொதுவான அடிச்சொற்களை கொண்டுள்ளதுன்னு தெரிஞ்சுக்கலாம். 11வது கேள்வி, திராவிட மொழிகளில் எந்த திணையில் பால் பாகுபாடு காணப்படுகிறது? அதாவது திணை வந்து உயர்திணை அக்ரிணை என்று இருவகைப்படும். அந்த உயர்திணை அக்ரிணைகளையும் அதுவும் வந்து இருவகைப்படும். என்னென்னு பார்த்தோம்னா உயர்திணை ஒருமை, அக்ரிணை ஒருமை, உயர்திணை பன்மை, அக்ரிணை பன்மை. நண்பர்கள், இந்த கேள்வியை வந்து மற்றொரு வகையிலும் கேட்கலாம். எப்படின்னா, திராவிட மொழிகளில் எந்த திணையில் பால் காட்டும் விகுதிகள் காணப்படுகிறதுன்னு கேட்கலாம். இந்த 2 கேள்விகளுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ உயர்திணை ஒருமையில் காணப்படுகிறது. அதாவது உதாரணத்துக்கு பார்த்தோம்னா அவன், அவள், அவன் வந்தான், வந்தாள். இதில் வந்து வந்தான் அப்படிங்கிறது ஆணையும், வந்தாள் என்பது பெண்ணையும் குறிக்கிறது. வந்தான் என்பதில் ஆண் வந்து ஆண்பால் விகுதியையும், வந்தாள் என்பதில் ஆள் வந்து பெண்பால் விகுதியையும் குறிக்கிறது. அதே மாதிரி உயர்திணை பன்மையில் பால் காட்டும் விகுதிகள் இல்லை. அதாவது வந்தார் என்றுதான் பொதுவாக கூறுகிறோம். ஆணையும் பெண்ணையும் பொதுவாக வந்தார் என்றுதான் கூறுகிறோம். உதாரணத்திற்கு அமைச்சர் வந்தார் என்றால் அது ஆண் அமைச்சராகவும் இருக்கலாம், பெண் அமைச்சராகவும் இருக்கலாம். அதே மாதிரி அக்ரிணை ஒருமையில் வந்து மாடு வந்தது, எருமை வந்தது என்று தான் கூறுகிறோம். அப்போ வந்து அக்ரிணை ஒருமையில் வந்து பால் காட்டும் விகுதிகள் இல்லை. அதே மாதிரி அக்ரிணை பன்மையில் பார்த்தோம்னா மாடுகள் வந்தன, ஏனைகள் வந்தன என்றும் கூறுகிறோம். அதுலேயும் வந்து ஆண் பெண் பால் காட்டும் விகுதிகள் இல்லை. அதனால் திராவிட மொழிகள் வந்து பால் பாகுபாடு மற்றும் பால் காட்டும் விகுதிகள் வந்து உயர்திணை ஒருமையில் மட்டுமே காணப்படுகின்றன. அக்ரிணை ஒருமையில் வந்து பால் பாகுபாடு காணப்படுகிறது, ஆனால் வந்து பால் காட்டும் விகுதிகள் இல்லை. அந்த பால் பாகுபாடு என்னன்னு பார்த்தோம்னா உதாரணத்துக்கு ஆண் குரங்கை வந்து கடுவன் என்று கூறுகிறோம், பெண் குரங்கை வந்து மந்தி என்றும் கூறுகிறோம். அடுத்த உதாரணம் வந்து ஆண் யானையை வந்து களிறு என்றும், பெண் யானையை வந்து பிடி என்றும் கூறுகிறோம். ஆனால் வந்து இதுக்கு பால் காட்டும் விகுதிகள் இல்லை. 12வது கேள்வி, எந்த திராவிட மொழியின் வினை சொற்கள் காலம், திணை, பால், எண் போன்றவற்றை காட்டாது? ஆன்சர் ஆப்ஷன் பி மலையாளம். நண்பர்களே, அனைத்து திராவிட மொழிகளின் வினை சொற்களும் காலம், திணை, பால், எண் போன்றவற்றை காட்டும். ஆனால் மலையாள மொழியின் வினைச்சொல் மட்டும்தான் இந்த காலம், திணை, பால், எண் போன்றவற்றை காட்டாது. உதாரணத்திற்கு வந்தான் என்னும் வினைச்சொல் வந்து உயர்திணை ஆண்பால் ஒருமை கடந்த காலத்தை காட்டும். 13வது கேள்வி, கன்னட மொழியின் முதல் இலக்கிய மற்றும் இலக்கண நூலான கவிராஜ மார்க்கம் எந்த நூற்றாண்டில் இயற்றப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 9ஆம் நூற்றாண்டாகும். நண்பர்களே, இந்த தகவல் வந்து எதற்கு புத்தகத்தில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா நம்முடைய தமிழ் இலக்கிய மற்றும் இலக்கண நூல்கள் வந்து மற்ற திராவிட மொழிகளை காட்டிலும் எவ்வளவு காலம் மூத்தது மற்றும் எவ்வளவு வளம் வாய்ந்தது என்பதை ஒப்பிடத்தான் இந்த தகவல் வந்து நம்முடைய புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. நம்முடைய சங்க நூல்கள் மற்றும் நம்முடைய இலக்கணம் வந்து சுமார் கிமு 3ஆம் நூற்றாண்டிலேயே எழுதப்பட்ட தகவல் வந்து நமக்கு கிடைக்கின்றன. நண்பர்களே, இந்த அட்டவணையில் உள்ளதை ஒரு முறை பார்த்து வச்சுக்கோங்க. 14வது கேள்வி, இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை டேஷ் மொழியில் அமைந்துள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ். அதாவது இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழ் மொழியில் அமைந்துள்ளன. 15வது கேள்வி, தமிழ் மொழி இந்த நாட்டின் ஆட்சி மொழி மற்றும் இந்த நாட்டின் பணத்தாள்களில் இடம்பெற்றுள்ளது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இலங்கை. இலங்கையில் தான் ஆட்சி மொழி மற்றும் பணத்தாள் இரண்டிலும் வந்து தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது. அதே மாதிரி தமிழ் மொழி பணத்தாள்களில் இடம்பெற்றுள்ள நாடுகள் என்னென்னு பார்த்தோம்னா இலங்கை மற்றும் மொரீசியஸ். தமிழ் மொழி ஆட்சி மொழியாக உள்ள நாடுகள் எதுன்னு பார்த்தோம்னா இலங்கை மற்றும் சிங்கப்பூர். அதாவது புத்தகத்தில் இருக்கிற தகவல் படி பணத்தாள் மற்றும் ஆட்சி மொழியாக தமிழ் இடம்பெற்றுள்ள நாடு எதுன்னு பார்த்தோம்னா இலங்கை. 16வது கேள்வி, கன்னி என்பது 2 அடிகளால் டேஷ் தொடையால் தொடுக்கப்படும் செய்யுள் ஆகும். அதாவது மோனை தொடையா, எதுகை தொடையா, இயைபு தொடையா, முரண் தொடையா? ஆன்சர் ஆப்ஷன் பி எதுகை தொடை. நண்பர்களே, கன்னி என்பது 2 பூக்களால் முடிச்சு கட்டப்படுகிற ஒரு பூமாலையாகும். அதே மாதிரி 2 அடிகளால் எதுகை தொடையால் தடுக்கப்படும் செய்யுள் வந்து கன்னியாகும். 17வது கேள்வி, தமிழ் விடுத்தூது தமிழ் மொழிக்கு எத்தனை வண்ணங்கள் இருப்பதாக கூறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி 100 வண்ணங்கள் இருப்பதாக கூறுகிறது. அதாவது பொதுவாக கண்ணால் பார்க்கக்கூடிய வண்ணங்கள் வந்து 5 மட்டுமே இருப்பதாக தமிழ் விடுத்தூது கூறுகிறது. ஆனால் வந்து தமிழுக்கு வந்து 100 வண்ணங்கள் இருப்பதாக கூறுகிறது. அதாவது குரில், அகவல், தூங்கிசை வண்ணம் முதலாக இடைமெல்லிசை வண்ணம் ஈராக மொத்தம் 100 வண்ணங்கள் இருப்பதாக தமிழ் விடுத்தூது கூறுகிறது. 18வது கேள்வி, தமிழ் விடுத்தூது நூலை உ.வே.சா எந்த ஆண்டு பதிப்பித்தார்? ஆன்சர் ஆப்ஷன் சி 1930ஆம் ஆண்டு. அதாவது 1930ஆம் ஆண்டு தான் உ.வே. சாமிநாத ஐயர் தமிழ் விடுத்தூதை பதிப்பித்தார்.
கொஸ்டின் இப்படியும் கேட்கப்பட வாய்ப்புள்ளது. 1930ஆம் ஆண்டு தமிழொரு தூதை பதிப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம். நம்ம வந்து ஓவேசான்னு கரெக்டாக பதிலளிக்கணும். 19வது கேள்வி, கவியோகி என சிறப்பிக்கப்படுபவர் யார்? அதாவது மகாகவி பாரதியாரா, பாரதிதாசனா, சோமசுந்தர பாரதியாரா அல்லது சுத்தானந்த பாரதியாரா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, சுத்தானந்த பாரதியார். நண்பர்கள், இவர் பாடிய பாடல் ஒன்று நம்முடைய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. என்னன்னா, ஐம்பெருங்காவியங்களை பற்றி ஒரு பாடல் பாடியுள்ளார். அதாவது, காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பாய் இன்ப போதொளிரும் திருவடியும் பொன்முடி சூளாமணியும் பொலியச் சூடி நீதிகளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்குதமிழ் நீடு வாழ்க என்று கவியோகி சுத்தானந்த பாரதியார் பாடியுள்ளார். 20வது கேள்வி பொறுத்துக. நண்பர்களே, இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா? அதிலிருந்து இந்த கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. அதாவது, சிலம்பு, மேகலை, சிந்தாமணி, வளை, குண்டலம் முதலான அணிகலன்கள் வந்து உடலில் எந்தெந்த உறுப்புகளில் அணியப்படுகின்றன என்று வந்து இந்த பொறுத்துக கேட்டிருக்கிறது. இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4, 5. அதாவது, சிலம்பு வந்து காலில் அணியும் அணிகலன், மேகலை வந்து இடையிலும், சிந்தாமணி வந்து மார்பிலும், அதாவது வளையல் வந்து கையிலும், குண்டலம் வந்து காதிலும் அணியப்படும் அணிகலனாகும். 21வது கேள்வி பொறுத்துக. நண்பர்களே, இந்த வலதுபுறம் இருக்கிற எண்ணு பெயரின் தமிழ் பெயர் தான் இடதுபுறம் இருக்கிற சொல்லாகும். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4 ஆகும். அதாவது 1/16 அப்படிங்கிற பின்ன எண்ணுக்கான தமிழ் சொல் என்னன்னு பார்த்தோம்னா வீசம். அதே மாதிரி 1/20 அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் வந்து மா. 1/80 அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் வந்து காணி. 1/320 அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் வந்து முந்திரி ஆகும். நண்பர்களே, சாதாரணமாக இந்த 1, 2, 3 அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து 1, 2, 3 நம்ம வந்து வார்த்தையில் சொல்லிடலாம். அதே மாதிரி 1/2, 1/16, 1/20ன்னு சொல்கிறது நம்ம வந்து அதே சொற்களால் சொல்ல முடியுமா என்று கேட்டால் சொல்லலாம். என்றாலும் சொல்வளம் இல்லாத மொழியில் அவ்வாறு கூறுவார்கள். உதாரணத்திற்கு ஆங்கிலத்தில் வந்து 1/2, 1/3 அப்படிங்கிறத 1/2, 1/3 அப்படின்னு அந்த எண்ணின் பெயராலேயே சொல்லுவார்கள். ஆனால் வந்து தமிழில் வந்து அந்த பின்னத்திற்கும் நம்முடைய முன்னோர்கள் வந்து சொல்வளத்தை பெருக்கி சிறப்பாக்கிவிட்டு போயிருக்கிறார்கள். 22வது கேள்வி, வெண்பாவின் ஓசை செப்பலோசை. எந்த மொழியில் வெண்பா வடிவ பாடல்கள் சாப்போ எனப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கிரேக்கம். அதாவது, வெண்பாவின் ஓசை செப்பலோசை வந்து கிரேக்கத்திற்கு சென்று அது வந்து சாப்போ என்று ஒளித்திருப்படைந்து கூறப்படுகிறது. அதே மாதிரி தமிழில் வந்து பாவின் துன்பச் சுவை வந்து இழிவரல் என்று அழைப்பது. தமிழிலிருந்து கிரேக்கத்திற்கு சென்று அங்கு ஒளித்திருப்பு அடைந்து இலிகியா என்று கூறப்படுகிறது. 23வது கேள்வி, ஒரு சொற்றொடரின் பயன் நிலைத்திருக்கும் இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பயனிலை. இந்த கேள்வியிலேயே நமக்கு விடை கிடைக்கிறது. அதாவது, ஒரு சொற்றொடரின் பயன் நிலைத்திருக்கும் இடம் பயனிலை. நண்பர்களே, இதை எப்படி விளக்கலாம்னு பார்த்தோம்னா, மீனா மல்லிகை சூடினாள். இதில் வந்து சூடினாள் அப்படிங்கிறத பயனிலை, மல்லிகை என்பது செய்யப்படும் பொருள், மீனா அப்படிங்கிறது எழுவாய். அதாவது, ஒரு சொற்றொடரின் பயன் நிலைத்திருக்கும் இடம் வந்து பயனிலை, சூடினாள். இப்போ வந்து மீனா மல்லிகை அப்படிங்கிறதுல எந்த ஒரு பயனும் இல்லை, எந்த ஒரு பொருளும் இல்லை. இப்போ வந்து மீனா மல்லிகை சூடினாள் என்று முழு தொடர் ஆகும்போது தான், அதாவது அந்த பயனிலை தான் அந்த சொற்றொடரின் பயன் நிலைத்திருக்கும் இடமாகும். 24வது கேள்வி, கோவலன் கொலையுண்டான். இது எவ்வகை தொடர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, செய்யப்பாட்டு வினைத்தொடர். நண்பர்களே, ஒரு உதாரணத்தை சொன்னால் புரியும். அதாவது, தோசை வைத்தார் அப்படின்னா அவரே வந்து அந்த செயலை செய்கிறார், அது வந்து செய்வினை. தோசை வைத்தார் அப்படிங்கிறது செய்வினை. அதே தோசை வைக்கப்பட்டது என்றால் செய்யப்பாட்டு வினை. இந்த செய்யப்பாட்டு வினையில் வந்து படு என்னும் துணை வினை சொல் வந்து இணைத்து உருவாக்கப்படுகிறது. இந்த வைக்கப்பட்டதில் இருக்கிற படு போல உன் பெரு போன்ற துணை வினைகளும் செய்யப்பாட்டு வினைகள் அமைகின்றன. அதில் ஒன்று அந்த கோவலன் கொலை உண்டான். இதில் வந்து உன் என்னும் துணை வினை சொல் வந்து இடம்பெற்றுள்ளது. 25வது கேள்வி, பின்வருவனவற்றில் பெயர் இடைநிலைகள் எவை? ஆன்சர் ஆப்ஷன் டியில் இருக்கிற மெய்யெழுத்துக்கள் வந்து பெயர் இடைநிலைகளாகும். இதை எப்படி நினைவில் வைத்துக்கலாம்னு பார்த்தோம்னா, ஞா வசந்த் முதல் 3 எழுத்தில் இருக்கிற புள்ளியை நீக்கிட்ட நமக்கு வந்து ஞா வசந்த் அப்படிங்கிற பெயர் வரும். இந்த பெயரை ஞாபகம் வச்சு நம்ம வந்து பெயர் இடைநிலை என்னன்னு கேட்டோம்னா அந்த பெயரை ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன பெயர்? ஞா வசந்த். வசந்தோட அப்பா யார்? ஞா. நண்பர்களே, இந்த ஆப்ஷன் 7 இருக்கிற இத்து, இட்டு, இற்று, இன்னு வந்து இறந்த கால இடைநிலையாகும். அதே மாதிரி ஆப்ஷன் பியில் வந்து கிரு, கின்று, ஆண் என்று வந்து நிகழ்கால இடைநிலைகளாகும். இந்த ஆப்ஷன் சியில் இருக்கிற இப், இவ், இக்கு வந்து எதிர்கால இடைநிலைகளாகும். 26வது கேள்வி, எழுத்து பேரினை பற்றிய தவறான கூற்றினை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எழுத்து பேர் பகுபத உறுப்புகள் ஒன்று. ஆப்ஷன் பி, இது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலத்தை காட்டாது. ஆப்ஷன் சி, சாரிய இடத்தில் வரும். ஆப்ஷன் டி,
இத்து என்ற எழுத்து தான் பெரும்பாலும் எழுத்து பெயராக வரும். இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, எழுத்து பெயர் பகுபத உறுப்புகள் 1 என்பது தவறானதாகும். ஆனால் எழுத்து வந்து பகுபத உறுப்புகளில் ஒன்று அல்ல, அதாவது பகுபத உறுப்புகளில் இல்லாதது எழுத்து பெயராகும். பகுபத உறுப்புகளில் அமைந்தது எதுன்னு பார்த்தோம்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். உதாரணத்திற்கு நண்பர்களே, நம்ம செய்யாதே அப்படிங்கிறது வந்து செய் கூட்டல் இ கூட்டல் ஆ கூட்டல் இத்து கூட்டல் ஏ என்று பிரிக்கலாம். இதில் வந்து இத் என்பது எழுத்து பேராகும். 27வது கேள்வி, இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, சேவை சண்முகம். கன்னட மற்றும் தெலுங்கு மொழிகளின் முதல் இலக்கிய மற்றும் இலக்கண நூல்கள் வந்து எந்த நூற்றாண்டில் இயற்றப்பட்டன என்பதை ஆதாரத்தை வந்து இந்த நூல் வந்து நமக்கு காட்டுகிறது. 28வது கேள்வி, நாட்டின் சிறந்த பாதுகாப்புகளுள் எதற்கு முதலிடம் தருகிறார் திருவள்ளுவர்? நீருக்கா, மலைக்கா, மண்ணுக்கா, காடுக்கா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நீருக்கு. எப்படின்னா, மணி நீரும் மண்ணும் மழையும் அணிநிலர் காடும் உடையது அரண். அதாவது ஒரு நாட்டுக்கு வந்து இவையெல்லாம் அரண்களாக உள்ளன திருவள்ளுவர் கூறுகிறார். இதில் முதல்ல வந்து மணி நீரை கூறுகிறார். 29வது கேள்வி, உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? திருக்குறளா, சிலப்பதிகாரமா, புறநானூறா அல்லது தொல்காப்பியமா? ஆன்சர் ஆப்ஷன் சி, புறநானூறு. புலவர் குட புலவையினார் வந்து பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி பாடும் ஒரு பாடலில் வந்து இந்த வரியை குறிப்பிடுகிறார். என்ன அப்படின்னா, நீரென்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை உண்டி முதற்றிய உணவின் பிண்டம் உணவெனப்படுவதே நிலத்தோடு நீரே என்று பாடுகிறார். 30வது கேள்வி, இந்திய நீர்ப்பாசன தந்தை சர் ஆர்தர் காட்டன் காவேரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டார்? இந்த கேள்வியிலேயே நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது. என்னென்னா, இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யாருன்னு பார்த்தோம்னா சர் ஆர்தர் காட்டன். இவர் வந்து காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டார்னு கேட்டோம்னா ஆப்ஷன் ஏ, 1829. இந்த ஆண்டு நியமிக்கப்பட்டு இவர் வந்து கல்லணையை மீட்டெடுத்து டெல்டா மாவட்டங்களுக்கு பாசன வசதியை ஏற்படுத்தி தர்றாரு. அதுக்கப்புறம் தான் டெல்டா மாவட்டங்கள் வந்து வெள்ளத்தாலும் வறட்சியாலும் பாதிக்கப்படாமல் இருந்தன. 31வது கேள்வி, தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவைகளாக விளங்குகின்றன என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பேராசிரியர் தோ பரமசிவன். நண்பர்களே, புத்தகத்தில் வந்து இந்த கூற்று வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால் வந்து இந்த கூற்றை கொடுத்து நமக்கு கேள்வியாக கேட்கப்பட வாய்ப்புள்ளது. 32வது கேள்வி, வீட்டிற்கு வரும் விருந்தினருக்கு அன்பான வரவேற்பின் அடையாளமாக எது கொடுக்கப்படுகிறது? தண்ணீரா, மோரா, தேநீரா, பழைய கஞ்சியா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தண்ணீர் ஆகும். நண்பர்களே, தேர்வில் வந்து கேள்விகள் ஆழமாக கேட்கும்போது நாம் மாட்டிக்கொள்வோம். இப்போ இந்த கேள்விக்கு நிறைய பேர் தவறாக பதிலளிக்க வாய்ப்புள்ளது. இது வந்து பாடத்தில் முக்கியமான ஒரு சொற்றொடராக இருந்ததால் இதை வந்து நான் வந்து கேள்வியாக கொடுத்துருக்குறேன். 33வது கேள்வி, பொறுத்துக. அதாவது நீர்நிலைகளின் பெயர்களும் அதற்கான விளக்கங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 1, 2, 3, 4. அதாவது இளஞ்சி என்றால் பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம். அதாவது பல இலை, இதை வச்சு நம்ம இதை வந்து நினைவில் வச்சுக்கலாம். ஊருணி, மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலை. இந்த ஊரு, பருகு, இதை வந்து நம்ம தொடர்பு படுத்தி இதை நினைவில் வச்சுக்கலாம். அதே மாதிரி கூவல் அப்படின்னா உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை. இந்த கூவல் ஊ என்று வருகிறது. அதே மாதிரி உவர் இல்லாமல் ஊ வருகிறது. இதை தொடர்புபடுத்தி இதை நம்ம வந்து நினைவில் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பூட்டை கிணறு, கமலை நீர்ப்பாய்ச்சும் அமைப்பு உள்ள கிணறு. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும். நண்பர்களே, இதற்கான பகுதி வந்து நான் இணைச்சிருக்கேன். இதை வந்து ஒரு முறை படித்து பார்த்துக்குங்க. 34வது கேள்வி, மாதவி காவியம் யாருடைய நூல்? ஆன்சர் ஆப்ஷன் சி, கவிஞர் தமிழ்ஒளி. நண்பர்களே, கவிஞர் தமிழ்ஒளி வந்து நிலை பெற்ற சிலை, வீராயி, மேதினமே வருக, கவிஞனின் காதல், கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, கண்ணகி புரட்சி காப்பியம் எழுதியது வந்து பாரதிதாசன் என்று நினைக்கிறேன். இப்போ கேள்வியில் வந்து எப்படி கேட்கலான்னா, கவிஞர் தமிழ்ஒளி எழுதிய நூல் எதுன்னு கேட்டு மாதவி காவியம், கண்ணகி புரட்சி காப்பியம் முதலானவை கொடுத்து நமக்கு வந்து குழம்பிக்கொள்வோம். அதனால் கண்ணகி புரட்சி காப்பியம் எழுதியது பாரதிதாசன். அதே மாதிரி மாதவி காவியம் அப்படின்னா கவிஞர் தமிழ்ஒளின்னு நம்ம நினைவில் வைத்துக்கணும். 35வது கேள்வி, கவிஞர் தமிழ்ஒளியின் வாழ்க்கை காலத்தை தேர்ந்தெடுக்க. நண்பர்களே, இப்படியும் சில நேரங்களில் கேள்விகள் கேட்கப்பட வாய்ப்புள்ளது. அதனால் வந்து நம்ம வந்து நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 1924 to 1965 வரை இவர் வாழ்ந்துள்ளார். அதாவது வெறும் 40 ஆண்டுகள் தான் இவர் வாழ்ந்துள்ளார். 36வது கேள்வி, மண்டு புனல் பறந்தவையில் வளர்முதலின் சுருள் விரிய கண்டுளவர் பதங்காட்ட கலைகளையும் கடைசியர்கள் என்ற பாடல் வரியில் வளர்முதல் என்னும் சொல்லின் பொருள் என்ன? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, நெற்பயிர். அதாவது வளர்முதல் அப்படின்னா நெற்பயிர் ஆகும்.
இந்த வரி எங்கே இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தோம்னா, சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணத்தில் திருநாட்டுச் சிறப்பு, அதாவது சோழர் நாட்டுச் சிறப்பு என்னும் தலைப்பில் வந்து இந்த பாடல் வரி வந்து இடம்பெற்றிருக்கு. 37வது கேள்வி, ஒவ்வொரு பாடலிலும் ஒரு சிவனடியாரின் சிறப்பை கூறும் நூல் எது? அதாவது ஒவ்வொரு பாடலிலும் ஒரு சிவனடியாரின் சிறப்பை கூறும் நூல் எதுன்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் சி திருத்தொண்டர் திருவந்தாதி. இந்த திருத்தொண்டர் திருவந்தாதியை இயற்றியது யாருன்னு பார்த்தோம்னா நம்பியாண்டார் நம்பி. இவர் தான் வந்து 11 சைவ திருமுறைகளை தொகுத்தது. 12வது சைவ திருமுறையான பெரிய புராணம் வந்து 12ஆம் நூற்றாண்டில் பின்னர் வந்து அதில் வந்து இணைக்கப்பட்டது. நண்பர்களே, ஒவ்வொரு பாடலிலும் ஒரு சிவனடியாரின் சிறப்பை கூறும் நூல் வந்து திருத்தொண்டர் திருவந்தாதி. அதே மாதிரி ஒவ்வொரு அடியிலும் ஒரு சிவனடியாரின் சிறப்பை கூறும் நூல் எதுன்னு பார்த்தோம்னா திருத்தொண்டர் தொகை. இதை இயற்றியது வந்து சுந்தரர். அதே மாதிரி ஒவ்வொரு புராணத்திலும் ஒரு சிவனடியாரின் சிறப்பை கூறும் நூல் வந்து பெரிய புராணம். இதற்கு மற்றொரு பெயர் வந்து, அதாவது இதற்கான உண்மையான பெயர் வந்து திருத்தொண்டர் புராணம் ஆகும். 38வது கேள்வி, வானுட்கும் வடிநீன் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே என்ற பாடல் வரிகள் எந்த மன்னனை குறிப்பிடுகின்றது? ராஜராஜ சோழனா, சேரன் செங்குட்டுவனா, பாண்டியன் நெடுஞ்செழியனா அல்லது மகேந்திரவர்மன் பல்லவனா? நண்பர்களே, இந்த பாடல் வரிகள் வந்து புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கிறது. இதை பாடியவர் யாருன்னு பார்த்தோம்னா குடப்புலவியினார். அதாவது நீரின்று அமைய யாக்கைக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே போன்ற வரிகள் இந்த பாடலில் தான் இடம்பெற்றுள்ளது. இது வந்து குடப்புலவியினார் வந்து ஆப்ஷன் சி பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி பாடியது. நண்பர்களே, இந்த மூதூர் அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தோம்னா மதுரையை தான் வந்து மூதூர்னு குறிப்பாங்க. இந்த மூதூர்னு வந்துட்டாலே மதுரை பாண்டியன் நெடுஞ்செழியனை குறிக்கும் என்று நம்ம வந்து நினைவில் வச்சுக்கலாம். 39வது கேள்வி, உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்ற புறநானூற்று பாடல் வரியை பாடியவர் யார்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி குடப்புலவியினார். நண்பர்கள், இந்த தொடர் ஏன் வந்து முக்கியமானதாக கருதப்படுவதுன்னு பார்த்தோம்னா, ஒரு நாட்டிற்கு நீர் மேலாண்மை முக்கியம் என இந்த தொடரும் சரி இந்த பாடலும் சரி வலியுறுத்துகிறது. 40வது கேள்வி, புன்புலம் இலக்கண குறிப்பு தருக. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பண்பு தொகையாகும். இதை வந்து புன்மை கூட்டல் புலம் என்று பிரிக்கலாம். மை விகுதி வந்தாலே பண்பு தொகையாகும். இதற்கான பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, புன்புலம் அப்படின்னா புன்செய் நிலமாக தான் புன்புலம் அப்படிங்கிறாங்க. அதாவது வானம் பார்த்த பூமி, பாசன வசதி இல்லாமல் மழையை எதிர்பார்த்திருக்கும் நிலம் தான் புன்புலம். அதே மாதிரி நன்புலம், அதாவது நன்செய் நிலம் அப்படின்னா பாசன வசதியுள்ள நிலம், அதாவது கிணற்று பாசனம், ஏரி பாசனம், வாய்க்கால் பாசனம் முதலிய பாசன வசதியுள்ள நிலம் தான் நன்செய் நிலம் அப்படின்னு சொல்லுவோம். 41வது கேள்வி, சிறுகதை எழுத்தாளர் கந்தர்வன் இந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர். ஆன்சர் ஆப்ஷன் பி ராமநாதபுரம். கந்தர்வன் அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா நாகலிங்கம். இவர் வந்து புகழ்பெற்ற சிறுகதையான தண்ணீர் என்னும் சிறுகதையை எழுதியுள்ளார். அதே மாதிரி சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் முதலான சிறுகதை தொகுப்புகளையும் இவர் எழுதியுள்ளார். இப்போ வந்து தண்ணீர் என்னும் சிறுகதையை இயற்றியவர் வந்து கந்தர்வன் அல்லது நாகலிங்கம்னு வச்சுக்கலாம். அப்போ தண்ணீர் என்னும் நாடக நூலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தோம்னா கோமல் சுவாமிநாதன் ஆவார். நம்ம வந்து இந்த தண்ணீர் என்னும் சிறுகதையையும் இந்த தண்ணீர் என்னும் நாடக நூலையும் குழப்பிக் கொள்ளாமல் இருக்க வேண்டும். 42வது கேள்வி, எழுத்தாளர் நாகலிங்கத்தின் சிறுகதைகளில் சேராதது எது? நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஆன்சர் ஆப்ஷன் ஏ தண்ணீர் ஆகும். இதை இயற்றியவர் கோமல் சுவாமிநாதன். 43வது கேள்வி, அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பொருளினது உறுதி தரும் தன்மையை கூறுவது எந்த துறை? நண்பர்களே, இந்த கேள்வியை எங்கிருந்து எடுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, குடப்புலவினார் பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி வானுட்கும் வடிநீன் மதில் மல்லல் முதிர் வயவேந்தே என்னும் பாடலை இயற்றியிருப்பார் பார்த்தீங்களா, அந்த புறநானூற்று பாடலிருந்து இந்த கேள்வியை வந்து எடுத்திருக்கிறேன். அந்த பாடல் வந்து பொதுவியல் திணையை சேர்ந்தது. அதே மாதிரி அந்த பாடல் வந்து எந்த துறையை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் ஆப்ஷன் டி முதுமொழி காஞ்சி துறையை சேர்ந்தது. நண்பர்களே, புறநானூற்று பாடல் வந்து புறத்திணைகளையும் அந்த திணைகளுடைய உட்கூறுகளான துறைகளையும் கொண்டுள்ளது. அதில் சில துறைகள் தான் வந்து இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்கிற துறைகளாகும். அதாவது பொருண்மொழி காஞ்சித்துறை, முதுமொழி காஞ்சித்துறை, வேத்தியல் துறை, பெருஞ்சோற்று நிலைத்துறை முதலியவை வந்து புறநானூற்று பாடல்களில் துறைகளாகும். அதில் வந்து அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பொருளினது உறுதி தரும் தன்மையை கூறுவது வந்து முதுமொழி காஞ்சி துறையாகும். 44வது கேள்வி, தவறான கூற்றினை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ படிக்கிறார்கள் என்பது தனிவினையாகும். இது சரி. ஆசைப்பட்டேன் என்பது கூட்டு வினையாகும். இதுவும் சரி. எப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வினையை பிரித்தோம்னா 2 பொருள் இருந்தால் அது வந்து கூட்டு வினையாகும். அதாவது ஆசைப்பட்டேன் என்பதை பிரித்தால் அது வந்து ஆசை என்றும் பட்டேன் என்றும் நம்ம தனித்தனியாக பிரிக்கலாம். அதே மாதிரி பொருளும் தரும். இது வந்து கூட்டு வினையாகும். சரி. அதற்கு அடுத்தது ஆப்ஷன் சி வந்து ஆசைப்பட்டேன் என்பதில் ஆசை என்பது துணை வினையாகும். இது வந்து தவறு. இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி வந்து தவறாகும். அதாவது ஆசைப்பட்டேன் என்பதில் ஆசை வந்து
முதல் வினையாகும். துணை வினை அப்படிங்கிறது வந்து பட்டேன் என்பது துணை வினையாகும். ஆப்ஷன் டி, ஒரு கூட்டு வினையின் அடிப்படை பொருளை தருவது முதல் வினையாகும். இதுவும் சரி. அதாவது ஆசைப்பட்டேன் என்பது வந்து கூட்டு வினையாகும். இதில் வந்து அடிப்படை பொருளை தரும் முதல் வினை எதுன்னு பார்த்தோம்னா ஆசை. 45வது கேள்வி, தமிழ் மற்றும் எந்த மொழியில் துணை வினைகள் முதல் வினைகளுக்கு பின்பு இடம்பெறும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜப்பான். அதாவது தமிழ் மற்றும் ஜப்பான் மொழிகளில் தான் துணை வினைகள் வந்து முதல் வினைகளுக்கு பின்பு இடம்பெறும். அதாவது இந்த ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறதுல இந்த பட்டேன் தான் துணை வினையாகும். மற்ற மொழிகளில் வந்து துணை வினைகள் வந்து முதல் வினைகளுக்கு முன்னாலேயே இடம்பெற்றுவிடும். உதாரணத்திற்கு ஆங்கிலத்தில் வந்து ஹி இஸ் ரன்னிங் அப்படின்னா இதில் வந்து ரன்னிங் அப்படிங்கிறது வந்து முதல் வினையாகும். ஈஸ் அப்படிங்கிறது வந்து துணை வினையாகும். இப்போ பார்த்தோம்னா ஹி இஸ் ரன்னிங் முதல் வினைக்கு முன்னாலேயே இந்த துணை வினை வந்து இடம்பெற்றிருக்கிறது. 46வது கேள்வி, 1 கிலோ அரிசி உற்பத்தி செய்ய எத்தனை லிட்டர் மறைநீர் தேவைப்படுகிறது? நண்பர்களே, மறைநீர் அப்படிங்கிறது ஒரு பொருளை உற்பத்தி செய்ய தேவைப்படும் நீரை தான் வந்து நம்ம மறைநீர் அப்படிங்கிறோம். இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி, 2500 லிட்டர் ஆகும். அதாவது 1 கிலோ அரிசி உற்பத்தி செய்ய நமக்கு வந்து 2500 லிட்டர் தண்ணி வந்து தேவைப்படுது. அதே மாதிரி 1 கிலோ ஆப்பிள் உற்பத்தி செய்ய நமக்கு வந்து 822 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. அதே மாதிரி 1 கிலோ சர்க்கரை நமக்கு கிடைக்க வந்து 1780 லிட்டர் தண்ணி வந்து தேவைப்படுது. அதற்கு அடுத்து தான் 1 கிலோ காப்பி கொட்டைகள் உற்பத்தி செய்ய நமக்கு வந்து 18,900 லிட்டர் தண்ணி வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. 47வது கேள்வி, ஏறு தழுவுதல் பற்றிய குறிப்பு இடம்பெறாத நூல் எது? அதாவது புத்தகத்தை பொறுத்தளவு இடம்பெறாத நூல் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, முக்கோடர் பல்லு. கலித்தொகை முல்லைக்கலியிலும் சிலப்பதிகாரத்திலும் அதே மாதிரி இலக்கண நூலான புறப்பொருள் வெண்பா மாலையிலும் ஏறு தழுவுதல் பற்றிய குறிப்பு இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி கண்ணுடைய அம்மான் பல்லு என்னும் நூலில் வந்து ஏறுகோள் பற்றி, அதாவது ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பு உள்ளது. இந்த முக்கூடர் பல்லுல தான் வந்து இந்த குறிப்பு இடம்பெறவில்லை. 48வது கேள்வி, எருது பொருதார்கள் எங்கு காணப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சேலம். அதாவது புத்தகத்தை பொறுத்தளவு எருது பொருதார்கள் எங்கு காணப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்கன்னா சேலத்தில் வந்து காணப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. 49வது கேள்வி, அரசுக்குரிய அமைச்சர் குழுவாகிய ஐம்பெரும் குழுவில் சேராதவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, நகரமாந்தர். இவர் வந்து என் பேராயத்தில் இடம்பெற்றிருப்பார். அதாவது 8 பேர் கொண்ட குழுவில் வந்து இவர் இடம்பெற்றிருப்பார். இந்த படைத்தலைவர், சடங்கு செய்விப்போர், சாரணர் அதாவது ஒற்றர் முதலானவர் வந்து ஐம்பெருங்குழுவில் இடம்பெற்றிருப்பார்கள். அதற்கான லிஸ்ட்டு தர படித்து வச்சுக்கோங்க. இந்த படைத்தலைவர் வந்து ஐம்பெருங்குழு இல்லாமல் இடம்பெற்றிருப்பார். அதே மாதிரி என் பேராயத்திலும் இடம்பெற்றிருப்பார். 50வது கேள்வி, முத்துத்தாமம் இலக்கண குறிப்பு தருக. வினைத்தொகையா, பண்பு தொகையா, ஓமை தொகையா அல்லது இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை தொகையா? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை தொகை. நண்பர்களே, தாமம் என்றால் மாலை. அதாவது முத்துத்தாமம் என்றால் முத்தை உடைய மாலையாகும். இந்த ஐ மற்றும் உடைய என்பது வந்து தொக்கி வருகிறது, அதாவது மறைந்து வருகிறது. அதனால் வந்து இது வந்து இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை தொகையாகும். 51வது கேள்வி, பொறுத்துக. அதாவது சொற்களும் அதற்கான பொருள்களும் கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து 1, 2, 3, 4 ஆப்ஷன் ஏ ஆகும். அதாவது தோம் என்றால் குற்றம் என்று பொருள், கோட்டி என்றால் மன்றம் என்று பொருள், வசி என்றால் மலை, கலாம் என்றால் போராகும். இது வந்து மணிமேகலை விலாவரை காதையில் இடம்பெற்றுள்ள சொற்களாகும். 52வது கேள்வி, அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டதியில் என்று அறத்தை விளக்கும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஆகும். நண்பர்களே, இந்த பாடல் வந்து தமிழில் வந்து மிகவும் புகழ்பெற்ற பாடலாகும். என்னன்னு பார்த்தோம்னா அறம் என்பதற்கான பொருள் என்னன்னு கேட்டோம்னா நிறைய பேருக்கு அது தெரியாது. அதாவது இந்த பாடல் வந்து அறம் என்பது என்ன அப்படிங்கிறது வரையறுக்கிறது. அதாவது அறம் என்பது என்னன்னா மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் அப்படின்னா அனைத்து உயிர்களுக்கும் உணவும் உடையும் இருப்பிடமும் கொடுப்பது தான் அறம் அப்படின்னு இந்த மணிமேகலை பாடல் வந்து விளக்குகிறது. 53வது கேள்வி, கீழடி ஆய்வு பற்றிய தவறானதை தேர்ந்தெடு. இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, கீழடி தொல்லியல் ஆய்வு வந்து இறப்பு தொடர்பான தடயங்களை வெளிப்படுத்துவதாக உள்ளது. இதுதான் இதற்கான விடை. ஆனால் வந்து இது வந்து தவறானது. கீழடி தொல்லியல் ஆய்வு வந்து குடியிருப்பு தொடர்பான தடயங்களை வெளிப்படுத்துவதாக உள்ளது. அதாவது ஒரு ஆற்றங்கரை நாகரிகத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கீழடி தொல்லியல் பொருட்கள் 3 வெவ்வேறு காலகட்டத்தை சேர்ந்தவை. இது வந்து ஒரு காலகட்டத்தை சார்ந்ததல்ல, 3 வெவ்வேறு காலகட்டத்தை சார்ந்தவை. அவற்றுள் ஆப்ஷன் பி வந்து அவற்றுள் தொன்மையானவை, சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை. தமிழ்நாட்டில் தொல்லியல் அகழாய்வுகளில் முதல் வாழ்விட பகுதி கீழடியாகும். அதாவது தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட மற்ற தொல்லியல் ஆய்வுகள் அனைத்தும் வந்து
இறந்தவர்கள் மேடாகத்தான் இருந்துள்ளது. முதல் முழுமையான குடியிருப்பு பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து கீழடி தான். 54வது கேள்வி, தொல்லியல் பொருட்களை கண்டுபிடிக்கப்பட்ட இடங்களுடன் பொறுத்துக. முதற் கற்கருவி ரோமானிய பழங்காசுகள், ரோமானிய மட்பாண்டங்கள், முதுமக்கள் தாளிகள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1, 2, 3, 4. முதற் கற்கருவி வந்து பல்லாவரத்தில் கண்டெடுக்கப்பட்டது. இந்த முதற் கற்கருவி வந்து ராபர்ட் ப்ரூஸ்ட் என்பவர் 1863ஆம் ஆண்டு பல்லாவரத்தில் கண்டுபிடிப்பார். இதற்கு முன்பே வந்து அதாவது 1863க்கு முன்பே கோவையில் வந்து ரோமானிய பழங்காசுகளை வந்து கண்டுபிடிப்பாங்க. அடுத்தது வந்து ரோமானிய மட்பாண்டங்கள் வந்து அரிக்கமேட்டில் கண்டெடுத்திருப்பாங்க. அதாவது அரிக்கமேட்டில் கண்டெடுக்கப்பட்ட இந்த ரோமானிய மட்பாண்டங்களால் தான் வந்து நம்ம வந்து ரோமானியர்களுடன் தொடர்பு வைத்திருந்தோம் என்பதை இதை விதி தான் நமக்கு தெரிய வந்தது. அடுத்தது வந்து முதுமக்கள் தாளிகள் வந்து ஆதிச்சநல்லூரில் முதலில் கண்டெடுக்கப்பட்டது. அதாவது முதுமக்கள் தாளிகள் அப்படின்னாலே ஆதிச்சநல்லூர்னு நம்ம நினைவில் வச்சுக்கணும். 55வது கேள்வி, ஆதிச்சநல்லூரில் எந்த ஆண்டு அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி 1914ஆம் ஆண்டு. நண்பர்களே, இதே மாதிரி கேள்வியில் கேட்கப்பட வாய்ப்புள்ளது. ஏன்னா இதே மாதிரி தான் புத்தகத்தில் வந்து தொடர் கொடுத்துருக்குறாங்க. அதாவது புத்தகத்தில் வந்து முதலாக ஆதிச்சநல்லூரில்னு குறிப்பிடப்படவில்லை. ஆனால் வந்து ஆதிச்சநல்லூரில் 1914ஆம் ஆண்டு அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். 56வது கேள்வி, எங்கு நடந்த அகழாய்வுக்கு பின் ரோமானியர்களுக்கும் நமக்கும் இருந்த வணிக தொடர்பு உறுதிப்படுத்தப்பட்டது? அதாவது ஆன்சர் ஆப்ஷன் பி அரிக்கமேடு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அரிக்கமேட்டில் அந்த ரோமானிய மட்பாண்டங்களை கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் தான் நமக்கும் ரோமானியர்களுக்கும் தொடர்பு இருந்தது அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து ஒரு தொல்லியல் ஆதாரமாக இது வந்து கிடைத்திருக்கிறது. ஆனால் ஏற்கனவே இலக்கிய ஆதாரங்கள் இருந்தாலும் நமக்கான தொல்லியல் ஆதாரம் வந்து இதற்கப்புறம் தான் நமக்கு வந்து கிடைச்சது. 57வது கேள்வி, பின்வருவனவற்றில் சரியானது எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நாங்கள் தூய்மையை என்றும் கடைபிடிப்போம். இதுதான் சரி. மற்ற அனைத்து ஆப்ஷன்களிலும் வல்லினம் வந்து மிகுந்தும் மிகாமலும் தவறாக வந்துள்ளது. எப்படின்னு பார்த்தோம்னா நாங்கள் தூய்மையை என்றும் கடைபிடிப்போம், அதாவது இப்போ வர கடைபிடிப்போம் தான் இதற்கு வந்து சரியானது. அடுத்தது வந்து வியாபாரம் செய்வதற்காக கடைபிடிப்பார்கள், அதாவது இப்போ வராத கடைபிடிப்பார்கள், இதுதான் சரி. அதே மாதிரி குழந்தைக்கு நிலாசோறு ஊட்டப்பட்டது என்பது தவறானது. இந்த நிலாசோறு இதற்கு இடையில் வந்து இச்சு வரும், அதாவது வல்லினம் வந்து வரும். குழந்தைக்கு நிலாச்சோறு ஊட்டப்பட்டது என்பது தான் சரியானது. 58வது கேள்வி, கிமு முதல் நூற்றாண்டைச் சேர்ந்த காங்கேயம் மாடுகளின் உருவம் குறித்த சேரர் கால நாணயங்கள் எந்த ஆற்றுத்துறையில் கண்டுபிடிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஆண்புரணை ஆகும். அதாவது சேரர் காலம் அப்படின்னாலே சேரர் நாடு அப்படின்னாலே கரூரிலிருந்து மேற்குள்ள நாடுகள், அதாவது பகுதிகள் அனைத்தும் சேர நாட்டுடன் சேர்ந்தது. இப்போது காங்கேயம் மாடுகள் எங்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம்னா கொங்கு நாட்டில் தான் இருக்கும். காங்கேயம் வந்து திருப்பூரில் உள்ள ஒரு வட்டம் ஆகும். அப்போ திருப்பூர் கோவையில் என்ன நதி ஓடுதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷனில் இருக்கிற ஆப்ஷன் டி தான் ஓடுது. அதாவது ஆண்புரணை என்றால் அமராவதி நதி என்ற அர்த்தம், தன்புரணைனா தாமிரபரணி என்ற அர்த்தம். இது வந்து திருநெல்வேலி பகுதியில் ஓடுது. அதே மாதிரி வைகை வந்து தேனி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட ஊர்களில் வந்து ஓடுது. காவிரி வந்து நமக்கு தெரியும் டெல்டா மாவட்டங்களில், அதாவது கிருஷ்ணகிரி வழியாக நுழைந்து கொங்கு நாட்டில் உள்ள ஈரோடை தொட்டுக்கொண்டு நம்ம டெல்டா மாவட்டங்களுக்குள் நுழைகிறது. இப்போ வந்து திருப்பூரில் ஓடுற முதன்மையான நதி எதுன்னு பார்த்தோம்னா நொய்யல் மற்றும் அமராவதி ஆகும். இந்த சேர நாடு, காங்கேயம், திருப்பூர், அமராவதி இதை தொடர்பு படுத்தி இதை நம்ம நினைவில் வச்சுக்கலாம். ஆனால் இந்த நாணயங்கள் எங்கே கண்டுபிடித்திருப்பாங்கன்னு பார்த்தோம்னா கரூரில் கண்டுபிடித்திருப்பாங்க. இந்த அமராவதி நதி வந்து திருப்பூர் வழியாக சென்று கரூரிலும் பாய்கிறது. 59வது கேள்வி, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல் என்னும் குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் சி சொல் பொருள் பின்வரும் நிலை அணையாகும். அதாவது இந்த நாடு என்னும் சொல் வந்து திரும்பவும் வந்து அதே பொருளை தருகிறது. அதாவது ஒரு சொல் வந்து திரும்ப வந்து அதே பொருளை தந்தால் அது வந்து சொல் பொருள் பின்வரும் நிலை அணையாகும். அப்போ வந்து சொல் பின்வரும் நிலை அணை அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். அப்படின்னா ஒரே சொல் திரும்ப வந்து பல பொருளை தந்தால் அது வந்து சொல் பின்வரும் நிலை அணையாகும். அதாவது சொல் வந்து பின்னாடியே வருது, ஒரே சொல் தொடர்ந்து வருது, அதுதான் சொல் பின்வரும் நிலை அணை. உதாரணத்துக்கு துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி, துப்பாருக்கு துப்பாய, தூவும் மலை. இதில் வந்து துப்பு அப்படிங்கிற சொல் வந்து பல முறை வந்து பல பொருளை தருகிறது. அதாவது இந்த சொல் வந்து தொடர்ந்து பின்வருகிறது. அதே மாதிரி பொருள் பின்வரும் நிலை அணை அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பொருள் தர பல சொற்கள் ஒரு பாடலில் இடம்பெற்றிருந்தால் அது வந்து பொருள் பின்வரும் நிலை அணையாகும். அதாவது திரும்ப அதே பொருளை தரும், ஆனால் பல சொற்கள் வரும். 60வது கேள்வி, படித்தும் படித்ததை உணர்ந்தும் உணர்ந்ததை மற்றவருக்கு கூறியும் தான் அதன்படி செயல்படாதவர் யார் என வள்ளுவர் கூறுகிறார்?
சான்றோனா, கற்றவனா, கல்லாதவனா, பேதையா? ஆன்சர் ஆப்ஷன் டி பேதை. இந்த பேதை தான் வந்து படித்தும் படித்ததையும் உணர்ந்தும் இருப்பார். அதே மாதிரி உணர்ந்ததை மற்றவருக்கு கூறியும் இருப்பார். அதுபோல் தான் அதன்படி செய்ய மாட்டார். அவர் தான் பேதை அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார். அதாவது ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையாரில் என்று வள்ளுவர் இந்த குறளில் கூறுகிறார். 61வது கேள்வி, கிரேக்க மொழியில் சீரோகிராபி டேஸ் என்று பொருள். ஆன்சர் ஆப்ஷன் டி உலர் எழுத்து முறையாகும். நம்ம வந்து ஜெராக்ஸ் மிஷினை பற்றி படித்தனால நம்ம வந்து ஜெராக்ஸ்னு போட வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இந்த ஜெராக்ஸ் அப்படின்னா ஒளிப்படி, அதே மாதிரி நகல் எழுத்து அப்படின்னு போடவும் வாய்ப்புள்ளது. அதாவது சீரோகிராபி என்றால் கிரேக்க மொழியில் உலர் எழுத்து முறை என்று நம்ம நல்லா நினைவில் வச்சுக்கணும். நண்பர்களே, ஜெராக்ஸ் மிஷின் என்பது தவறானது. போட்டோ காப்பியர் என்பது தான் சரியானது. அதாவது ஜெராக்ஸ் என்பது அந்த போட்டோ காப்பியர் மிஷினை தயாரித்த ஒரு கம்பெனியின் பெயர் தான் ஜெராக்ஸ் ஆகும். 62வது கேள்வி, IRCTCயின் இணையவழி பதிவு முறை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி 2002ஆம் ஆண்டு. அதாவது IRCTCனா இந்தியன் ரயில்வேஸ் கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன் ஆகும். அதாவது தமிழில் சொல்லணும்னா இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகமாகும். இதனை பற்றியதான மற்றொரு குறிப்பு என்னென்னு பார்த்தோம்னா, இந்த இணையதளத்தில் வந்து 3 லட்சம் பயனர்கள் ஒரே நேரத்தில் வந்து இதன் சேவையை பெற முடியும். 63வது கேள்வி, கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டுகளுடன் பொறுத்துக. ஒளிப்படை எந்திரம், காமா பேக்ஸ், ATM எந்திரம், இணைய வணிகம். இதற்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி 1, 2, 3, 4. ஒளிப்படை எந்திரம் வந்து 1959ஆம் ஆண்டு செஸ்டர் கால்சனால் கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒளிப்படை எந்திரம் அப்படின்னா ஜெராக்ஸ் மிஷின் தான். அடுத்து வந்து காமா ஃபேக்ஸ். இது வந்து 1985ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. இதை கண்டுபிடித்தது யாருன்னு பார்த்தோம்னா ஹான்க் மாக்னஸ். அதாவது காமா ஃபேக்ஸ் அப்படின்னா கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் கருவியாகும். அடுத்தது வந்து ATM எந்திரம். இது வந்து 1967ஆம் ஆண்டு வந்து உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது ஜான் ஷெப்பர்ட் பாரன் அப்படிங்கிற அவருடைய குழுவினர் வந்து இந்த ATM எந்திரத்தை பர்க்லேஸ் வங்கிக்காக லண்டனில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து இணைய வணிகம். இது வந்து 1979ஆம் ஆண்டு மைக்கேல் ஆல்ட்ரிச், அதாவது இங்கிலாந்தை சேர்ந்த அவர் வந்து இணைய வணிகத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. 64வது கேள்வி, பொருத்துங்கள். இது வந்து பொருத்து கூட்டல் கூட்டல் கல். இதில் வந்து கல் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி விகுதி மேல் விகுதியாகும். அதாவது பொருத்துங்கள் அப்படிங்கிறத பொருத்து கூட்டல் கூட்டல் கல் அப்படின்னு பிரித்தோம்னா பொருத்து வந்து பகுதியாகும். அதாவது பகுதி வந்து என்றைக்குமே கட்டளை பொருளில் இருக்கும். அதாவது பொறுத்து, அதனை பொறுத்து அப்படிங்கிற பார்த்தீங்களா, அது மாதிரி. வந்து முன்னிலை பன்மை விகுதி. இதில் கல் என்பது விகுதி மேல் விகுதியாகும். நண்பர்களே, பொதுவாக வந்து பகுபத உறுப்பிலக்கணத்தில் ஒரு சொல்லை பிரித்தோம்னா சாதாரணமாக பகுதி, இடைநிலை, சந்தி, விகுதி, சாரியை முதலானவை வரும். ஆனால் இந்த சொல் தான் வேறுபட்ட முறையில் விகுதி மேல் விகுதி என்று வந்துள்ளது. 65வது கேள்வி, கவிஞர் வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் புதினத்திற்காக எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? ஆன்சர் ஆப்ஷன் சி 2003ஆம் ஆண்டு. நண்பர்களே, கவிஞர் வைரமுத்துவை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இவர் வந்து தேனி மாவட்டம் மெட்டூரில் பிறந்தவர். இவர் வந்து சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதினை 7 முறையும், அதே மாதிரி சிறந்த பாடலாசிரியருக்கான தமிழ்நாடு அரசின் விருதை 6 முறையும் பெற்றுள்ளார். இவர் வந்து மத்திய அரசு வழங்கும் பத்ம பூஷன் விருதையும் பெற்றுள்ளார். 66வது கேள்வி, ஓர் எந்திர ஊர்தி ஏற்றுமின் என்ற பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? சிலப்பதிகாரமா, மணிமேகலை, சீவக சிந்தாமணியா, நீலகேசியா? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சீவக சிந்தாமணி ஆகும். இந்த பாடல் நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால் தமிழ் இலக்கியத்தில் வந்து அறிவியல் செய்திகள் இடம்பெற்றுள்ளதை இந்த பாடல் வந்து குறிப்பிடுகிறது. அதாவது ஒரு எந்திர ஊர்தி ஏற்றுமின்னா ஒரு பெரிய தச்சனை குவி அவரிடம் வந்து ஒரு விமானத்தை செய்ய சொல்வதாக இந்த பாடல் வரி வந்து குறிப்பிடுகிறது. அதாவது விமானம் உருவாக்கப்படுவதற்கான கரு வந்து பண்டைய கால தமிழர்களிடையே இருந்துள்ளதை இது காட்டுகிறது. 67வது கேள்வி, காணல் என்பது எத்தனையாவது அறிவு? ஆன்சர் ஆப்ஷன் பி 4வது அறிவாகும். என்னென்னு பார்த்தோம்னா முதல் அறிவு வந்து உற்றறிவது, அதாவது தொடு உணர்ச்சி. 2வது அறிவு வந்து சுவைத்தல். 3வது அறிவு வந்து நுகர்தல், அதாவது மனம் நுகரமல்ல அது. 4வது அறிவு வந்து பார்த்தல். 5வது அறிவு வந்து கேட்டல். 6வது அறிவு வந்து பகுத்தறிவு. இவ்வாறு உயிரினங்களுக்கு வந்து அவற்றின் நிலைக்கேற்ப பல்வேறு அறிவு இருப்பதாக தொல்காப்பியம் கூறுகிறது. குறிப்பாக மனிதனுக்கு வந்து 5 அறிவு இல்லைங்க 6 அறிவு இருப்பதாக தொல்காப்பியம் கூறுகிறது. ஓர் அறிவுடைய உயிரினத்துக்கு வந்து நம்ம உதாரணத்துக்கு புல் மற்றும் மரத்தை சொல்லலாம். நம்ம வந்து உதாரணத்துக்கு தொட்டாசினியை தொட்டால் அது வந்து சுருங்குது பார்த்தீங்களா, அப்போ வந்து அதுக்கு வந்து தொடு உணர்ச்சி இருக்குதுன்னு காட்டுகிறது.
அதே மாதிரி ஈரறிவு உள்ள உயிரினங்களுக்கு வந்து சிப்பி மற்றும் நத்தை சொல்லலாம். இது வந்து தொடு உணர்ச்சி மற்றும் நாவு உணர்ச்சி இருக்கும். அதாவது இது என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா சாப்பிட மட்டும்தான் செய்யும். 3 அறிவு கொண்ட உயிரினத்திற்கு கரையான் மற்றும் எறும்பை வந்து உதாரணம் சொல்லலாம். இதுக்கு வந்து 3வது அறிவு எதுன்னு பார்த்தோம்னா நுகர்தல். இந்த எறும்பு என்ன பண்ணுன்னா அது வந்து நுகர்ந்து சென்று இந்த சர்க்கரை மற்றும் மற்ற உணவுப் பொருட்களை எடுப்பதை வந்து நம்ம பார்த்துருக்குறோம். அதே மாதிரி 4 அறிவுள்ள உயிரினங்களுக்கு வந்து நண்டு மற்றும் தும்பியை சொல்லலாம். இது வந்து பார்க்கும் திறனுடையது. அதாவது 3 அறிவோடு சேர்த்து இந்த 4வது அறிவையும் உடையது. அடுத்ததாக வந்து 5 அறிவுடைய உயிரினங்களுக்கு பறவை மற்றும் விலங்குகளை சொல்லலாம். இவைகள் வந்து 4 அறிவுகளுடன் சேர்த்து கேட்கும் அறிவையும் கொண்டுள்ளது. மனிதன் வந்து எந்த கேட்டகரி வர்றான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. 68வது கேள்வி, தொல்காப்பியத்தில் ஓர் அதிகாரத்தில் எத்தனை இயல்கள் உள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் பி 9 இயல்கள். நண்பர்களே, தொல்காப்பியம் வந்து 3 அதிகாரங்களை கொண்டது. என்னென்ன அதிகாரம்னு பார்த்தோம்னா எழுத்து, சொல், பொருள் ஆகும். இந்த ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 9 இயல்கள் உள்ளன. அப்போ மொத்தம் வந்து தொல்காப்பியத்தில் வந்து 27 இயல்கள் உள்ளன. இப்போ வந்து எழுத்து அதிகாரம் வந்து எழுத்து இலக்கணத்தை விளக்குகிறது. அதே மாதிரி சொல் அதிகாரம் வந்து சொல் இலக்கணத்தை விளக்குகிறது. ஆனால் பொருள் அதிகாரம் வந்து தமிழரின் அகம் மற்றும் புற வாழ்வியலை சார்ந்த நெறிகளை விளக்குகிறது. வாழ்வியலுக்கு இலக்கணம் வகித்த ஒரே இனம்னா அது வந்து தமிழ் இனம் என்று நம்ம வந்து பெருமையாக சொல்லிக்கலாம். 69வது கேள்வி, இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் சிவன் பிறந்த கிராமம் எது? இவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்திருப்பார். என்ன கிராமம்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி சரக்கல் விலை. நண்பர்களே, இந்த மாதிரி கேள்விகள் வந்து குழப்புவாங்க. திருக்குவளையா தோவாளையா எல்லாமே லைவில் வர மாதிரி குழப்புவாங்க. நம்ம வந்து சரியாக படித்து கரெக்டாக எழுதணும். ஆன்சர் ஆப்ஷன் டி சரக்கல் விலையாகும். 70வது கேள்வி, முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி சிவனின் பணிகளில் சேராதது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ வன்பொருளாகும். அதாவது இவர் வேலை என்னன்னு பார்த்தோம்னா மென்பொருள் மற்றும் வாகனத்தின் வடிவம், ஏவுகணையின் பயணிக்கும் திசை இவையெல்லாம் நிர்ணயிப்பது வந்து இவருடைய பணியாகும். இந்த வன்பொருள் அதாவது ஏவுகணையின் பாகங்கள் தொடர்பான பணிகள் வந்து இவருடைய பணிகள் இல்லை. நண்பர்களே, சில நேரங்களில் வந்து இந்த மாதிரியும் நுணுக்கமான கேள்விகள் கேட்கப்பட வாய்ப்புள்ளது. அவ்வாறு நுணுக்கமாக கேள்வி கேட்டால் சரியாக பதிலளிக்கவே இந்த கேள்வி வந்து எடுக்கப்பட்டுள்ளது. 71வது கேள்வி, ஏவியானிக்ஸ் என்பது வானூர்தியியலா, வானூர்தி மின்னணுவியலா, வான் மின்னணுவியலா அல்லது வான் பயண மின்னணுவியலா? ஆன்சர் ஆப்ஷன் டி வான் பயண மின்னணுவியல் ஆகும். நண்பர்களே, இது வந்து வான் மின்னணுவியல் இல்லை. அதே மாதிரி வானூர்தி மின்னணுவியலும் இல்லை. நம்ம வந்து வார்த்தைகளை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த வானூர்தியியல் அப்படின்னா ஏரோநாட்டிக்ஸ் ஆகும். அதைத்தான் வந்து வானூர்தியியல் அப்படிம்பாங்க. 72வது கேள்வி, உள்நாட்டிலேயே உருவான முதல் ரேடார் இமேஜிங் சேட்டலைட்டான ரிசாட்-1 எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2012ஆம் ஆண்டு ஆகும். இந்த ரிசாட்-1 சேட்டலைட்டுக்கு திட்ட இயக்குநராக இருந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டைச் சேர்ந்த வளர்மதி என்னும் பெண் விஞ்ஞானி ஆவார். இவர் வந்து 2015ஆம் ஆண்டு தமிழக அரசு வந்து முதல் கொடுத்த அப்துல் கலாம் விருதினை பெற்றவர் ஆவார். அதே மாதிரி இவர் வந்து இஸ்ரோவின் செயற்கைக்கோள் தொடர்பான 2வது பெண் இயக்குனர் ஆவார். 73வது கேள்வி, GSLV Mark 3 ஏவுகணையின் சுமக்கும் திறன் எத்தனை டன்களாக அதிகரிக்கப்படும் என இஸ்ரோ முன்னாள் தலைவர் சிவன் தெரிவித்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் டி 6 டன்னாக. நண்பர்கள், இது எப்படின்னா GSLV Mark 3 வந்து தற்போது வந்து 3 டன் செயற்கைக்கோள்களை சுமக்கும் திறன் உடையது. அதே மாதிரி GSLV Mark 2 ஏவுகணையின் சுமக்கும் திறனை வந்து 2.25 டன்னிலிருந்து 3.25 டன்னாக உயர்த்த திட்டமிட்டுள்ளது. நண்பர்களே, இது குறித்ததான ஒரு ஜிகே என்னன்னு பார்த்தோம்னா இந்த GSLV Mark 3 ஏவுகணையின் பெயரை வந்து LVM-3 அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. இந்த LVM-3 அப்படின்னா லான்ச் வெஹிக்கிள் மிஷன் 3 ஆகும். நண்பர்களே, தற்போதைய 2024 ஜூன் நிலைமை எப்படின்னு பார்த்தோம்னா தற்போது வரை சுமார் 4 டன் அளவு எடையுள்ள செயற்கைக்கோளை மட்டும்தான் இஸ்ரோ ஏவும் திறனை பெற்றிருக்கிறது. அதற்கு மேல் எடையுள்ள செயற்கைக்கோளை வந்து நம் SpaceX மூலமாக அல்லது ரஷ்யா அல்லது நாசாவின் மூலமாக தான் நாம் அனுப்பி வருகிறோம். 74வது கேள்வி, பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தமிழ் படி. இது எப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் படி அப்படிங்கிறது 2ஆம் வேற்றுமை தொகையாகும். 2ஆம் வேற்றுமை தொகையில் வந்து வல்லினம் மிகாது. தமிழ் படி அப்படிங்கிறத கரெக்டாக, அதாவது ஆப்ஷன் சி தான் வந்து தமிழ் படி சரியானது. ஏக்கு வந்து சரியானது வந்து ஆப்ஷன் சி. அது ஆப்ஷன் பி என்னன்னு பார்த்தோம்னா தமிழை படி. இது வந்து சரி. அதாவது 2ஆம் வேற்றுமை விரியில் வந்து வல்லினம் மிகும். அதே மாதிரி ஆப்ஷன் டி என்னன்னு பார்த்தோம்னா திருவளர் செல்வன். இது வந்து வினைத்தொகை. வினைத்தொகையில் வந்து வல்லினம் மிகாது. அப்போ வந்து திருவளர் செல்வன் வந்து சரியானது. நண்பர்களே, வினைத்தொகை வந்து முக்காலத்தையும் உணர்த்தும். இந்த திருவளர் செல்வன் என்பது வினைத்தொகையாகும். அதாவது வளருகின்ற செல்வன், வளர்ந்த செல்வன்,
வளரும் செல்வன் என்ற பொருளையும் இது தரும். ஆதலால் வினைத்தொகை வந்து வல்லினம் மிகாது. 75வது கேள்வி, கீழ்காணும் எந்த தொகையில் வல்லினம் மிகும்? வல்லினம் மிகும் தொகை எதுன்னு பார்த்தோம்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, 6ஆம் வேற்றுமை மற்றும் 7ஆம் வேற்றுமை தொகையாகும். இந்த தொகையில் மட்டும்தான் வல்லினம் மிகும். உம்மை தொகையிலும் வினைத்தொகையிலும் மிகாது. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி திருவளர் செல்வன் என்னும் எடுத்துக்காட்டை வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம். இந்த உம்மை தொகைக்கு என்ன எடுத்துக்காட்டு சொல்லலாம்னு பார்த்தோம்னா தாய் தந்தை அப்படின்னு சொல்லலாம். இந்த தாய் தந்தை அப்படிங்கிறதுல வல்லினம் மிகலை. அதே மாதிரி 2ஆம் வேற்றுமை மற்றும் 3ஆம் வேற்றுமை தொகையிலும் மிகாது. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 2ஆம் வேற்றுமை தொகை என்னன்னா தமிழ் படி. அதே மாதிரி 4ஆம் மற்றும் 5ஆம் வேற்றுமையிலும் மிகாது. நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இருக்கிற 8 வேற்றுமைகளில் 6 வேற்றுமைகள் வந்து வல்லினம் மிகாது. அதாவது முதல் வேற்றுமையான எழுவாய் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமையான விழு வேற்றுமை மற்றும் 2ஆம், 3ஆம், 4ஆம், 5ஆம் வேற்றுமைகள் வந்து வல்லினம் மிகாது. அதே மாதிரி 6ஆம் மற்றும் 7ஆம் வேற்றுமையில் மட்டுமே வல்லினம் மிகும். அதாவது இந்த 8 வேற்றுமைகள் இந்த வேற்றுமையில் மட்டுமே வல்லினம் மிகும். 76வது கேள்வி, ஒரு சராசரி மனிதனுடைய நாக்கில் சுமார் எத்தனை சுவை முட்டுகள் இருக்கும்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 9000 சுவை முட்டுகள் இருக்கும். நண்பர்களே, சுஜாதா என்னும் அறிவியல் எழுத்தாளர் வந்து ஏன் எதற்கு எப்படி என்னும் நூலில் வந்து மனிதனுடைய நாக்கில் சுமார் 9000 சுவை மூட்டுகள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சுஜாதாவை பற்றி விரிவாக சொல்லணும்னா எலக்ட்ரானிக் voting மெஷின், அதாவது EVM மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை உருவாக்க முக்கிய காரணமாக இருந்தவர் இவர்தான். 77வது கேள்வி, மூக்கு மொத்தம் எத்தனை ஆதார வாசனைகளை உணர முடியும்? நண்பர்களே, மூக்கு வந்து சுமார் பல நூறு அல்லது பல ஆயிரம் வாசனைகளை உணர முடியும். ஆனால் எத்தனை ஆதார வாசனைகளை உணர முடியும் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, 7 வாசனைகளை உணர முடியும். நண்பர்களே, இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தோம்னா வண்ணங்கள் வந்து ஆயிரக்கணக்காக நம்ம உருவாக்க முடியும். ஆனால் அந்த வண்ணங்கள் உருவாக்க முதன்மையான வண்ணங்கள் எதுன்னு பார்த்தோம்னா வானவில்ல இருக்கிற அந்த 7 வண்ணங்கள். அந்த வானவில் மாதிரி பல நூறு வகையான வாசனைகளுக்கு ஆதார வாசனைகள் எத்தனைன்னு பார்த்தோம்னா 7 வாசனைகள் ஆகும். நண்பர்களே, இந்த தகவலையும் ஏன் எதற்கு எப்படி என்னும் புத்தகத்தில் சுஜாதா தான் குறிப்பிட்டுள்ளார். அந்த குறிப்பு வந்து நம்முடைய பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. 78வது கேள்வி, பொறுத்துக. சுவைகளையும் நாக்கு உணரும் பகுதிகளையும் பொருத்தணும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 1, 2, 3, 4 ஆகும். அதாவது தித்திப்பு வந்து நுனி நாக்கில் நம்ம உணர முடியும். உப்பு வந்து பரவலாக உணரலாம். கசப்பு வந்து உள்நாக்கில் தான் உணர முடியும். புளிப்பு வந்து நாக்கின் இடது மற்றும் வலது புறத்தில் உணரலாம். இந்த தகவலையும் சுஜாதா வந்து ஏன் எதற்கு எப்படி என்னும் புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். 79வது கேள்வி, பொறுத்துக. ஔவை இல்லம், சாரதா சட்டம், அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை, கோத்தாரி கல்விக்குழு இவையெல்லாம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டன என்று பொருத்த வேண்டும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 1, 2, 3, 4. அதாவது ஆதரவற்றோருக்கான ஔவை இல்லத்தை வந்து முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் வந்து 1930ஆம் ஆண்டு அடையாறில் ஏற்படுத்துவார். அதே மாதிரி சாரதா சட்டம் என்பது குழந்தை திருமண தடை சட்டம், அதாவது குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கானது. இது வந்து 1929ஆம் ஆண்டு ஏற்றப்பட்டிருக்கும். அதே மாதிரி அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை வந்து 1952ஆம் ஆண்டு முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் வந்து ஏற்படுத்துவார். கோத்தாரி கல்விக்குழு இது வந்து 1964ஆம் ஆண்டு மத்திய அரசு வந்து ஏற்படுத்தும். 80வது கேள்வி, தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஆவார். நண்பர்களே, தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர் வந்து இவர். அதே மாதிரி இந்த சட்டம் நிறைவேற காரணமானவர் யாருன்னு பார்த்தோம்னா முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் ஆவார். நண்பர்களே, ஒரு வார்த்தையில் வந்து கேள்விகள் மாறும். அதாவது இந்த வார்த்தையில் வந்து நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். கேள்வியில் காரணமானவர் யாருன்னு கேட்டோம்னா நம்ம வந்து முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரை குறிப்பிடணும். 81வது கேள்வி, 1882இல் முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரைத்த குழு எது? அதாவது எந்த கல்விக்குழுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஹண்டர் குழுவாகும். நாம் இதில் வந்து 3 வார்த்தைகளை வந்து நினைவில் வச்சுக்கணும். என்னென்னு பார்த்தோம்னா பெண் கல்வி, ஹண்டர் குழு மற்றும் 1882 இந்த 3 வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த கேள்வி ஈஸியாக இருக்கும். 82வது கேள்வி, பெண்களின் உயர்வுக்கு துணை நின்ற பண்டித ரமாபாயின் வாழ்நாள் காலத்தை தேர்ந்தெடு. நண்பர்களே, இவ்வாறும் கேள்வியில் கேட்கப்பட வாய்ப்புள்ளது. அதாவது புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தலைவர்களின் வாழ்நாள் காலத்தை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் ஆகணும். கேள்விக்கான விடை வந்து ஆப்ஷன் பி, 1858 to 1922. நண்பர்களே, இவ்வாறான கேள்விகளுக்கு எப்படி பதிலளிப்பதுன்னு பார்த்தோம்னா கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ள மற்ற ஆப்ஷன்களை வந்து நம்ம கவனித்து பார்க்கணும். அதில் வந்து நமக்கு தெரிஞ்ச ஏதாவது தலைவர்களின் வாழ்நாள் காலம் தெரிஞ்சால் இந்த மாதிரி கேள்விக்கு ஈஸியாக பதிலளிச்சிடலாம். உதாரணத்துக்கு வந்து ஆப்ஷன் டி எடுத்துக்குவோம். இது வந்து 1886 to 1968. அதாவது இது யாருடைய வாழ்நாள் காலம்னு பார்த்தோம்னா முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாருடைய இது.
அதாவது 1886. இந்த 86 திருப்பி போட்டோம்னா 68. அவர் இறந்த ஆண்டு என்னன்னு பார்த்தோம்னா 1968. முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாருடைய வாழ்நாள் காலத்தை வந்து நம்ம சுலபமாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ஆப்ஷன் ஏ யாருடையதுன்னு பார்த்தோம்னா 1831 1897. இது வந்து இந்தியாவின் முதல் ஆசிரியையான சாவித்திரிபாய் பூலேவினுடைய வாழ்நாள் காலமாகும். அடுத்தது ஆப்ஷன் சி வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய வாழ்நாள் காலமாகும். 83வது கேள்வி, உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிராக்கல் அன்றோ என்று பாடியவர் யார்? பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், சுரதா. ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன் ஆவார். இது வந்து குடும்ப விளக்கு என்னும் நூலில் பாரதிதாசன் வந்து பெண் கல்வி வேண்டும் என்னும் வற்புறுத்தும் இடத்துல வந்து சமைப்பதும் வீட்டு வேலை செய்வதும் அவ்வளவு கேவலமா, அதாவது சமைப்பது வந்து உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிராக்கல் அன்றோ, சமைப்பது வந்து உயிராக்கல் மாதிரி என்னும் குறிப்பிட வந்து இவ்வாறு பாடுகிறார். 84வது கேள்வி, சரியானதை தேர்ந்தெடு. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வானூர்தி செலுத்தல் வைய மாக்கடல் முழுதும் மணத்தல் ஆன எச்சையிலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே என்று பாடியவர் பாரதிதாசன். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாடியவர் பாரதியார் ஆவார். ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி இரண்டும் சரியாகும். பெண்கள் கல்வி கற்காத சுதந்திரத்திற்கு முற்பட்ட காலத்திலேயே இவர்கள் வந்து கனவு கண்டு பாடியிருக்கிறார்கள். அதாவது பாரதிதாசன் என்ன பாடியிருக்காருன்னா, வானூர்தி செலுத்தல் வைய மாக்கடல் முழுதும் மணத்தல் ஆன எச்சையிலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே என்று பாடியிருக்கிறார். அதாவது 1950க்கு முன்னாடி பாடியிருக்கிறார். இப்போ பார்த்தோம்னா வானூர்தி செலுத்துதலும் வைய மாக்கடல் முழுதும் மணத்தலும் என எச்சைகளையும் வந்து ஆண் பெண் அனைவரும் செய்கிறாங்க. அன்று பாடிய பாரதிதாசன் பாடல் வந்து இன்னைக்கு வந்து அவருடைய கனவு வந்து நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். 1920 காலகட்டத்திலேயே பாரதியார் பாடியிருக்காரு. அந்த காலத்தில் வந்து பெண்களுக்கெல்லாம் கல்வியே சுத்தமாக கிடையாது. இருவர் தான் படிப்பார்கள். ஆனால் இப்போ பார்த்தோம்னா அவருடைய கனவு நிறைவேறிடுச்சு. இப்போ பார்த்தோம்னா நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றுதலில் வந்து பெண்களும் பங்கு வகிக்கிறார்கள். அதே மாதிரி பல பட்டங்கள் படித்து பெரிய பதவிகள் வகுத்து பெரிய பெரிய சாதனைகளை நம்ம இந்திய பெண்கள் செய்கிறார்கள். அன்று பாரதியார் பாடிய பாடல் வந்து பெண்களுக்கு கல்வி கொடுத்ததால் இன்னைக்கு வந்து நிறைவேறிடுச்சுன்னு சொல்லலாம். 85வது கேள்வி, பூவாது காய்க்கும் மரம் உள நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி எது? உருவகணியா, உவமையணியா, எடுத்துக்காட்டு உவமையணியா, இல்பொருள் உவமையணியா? ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி எடுத்துக்காட்டு உவமையணியா. இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, பூக்காமல் காய்க்கும் மரங்கள் உள்ளன. அதாவது சில மரங்கள் வந்து பூ பூக்காமலேயே காய் கொடுக்கும். அது மாதிரி வந்து சிலர் வந்து வயசாகாமலேயே இளமையிலேயே அனுபவத்தில் வந்து முதிர்ச்சியுற்றவராக இருப்பார். அதாவது ஒரு 50 வயது நபருக்கு என்ன அனுபவம் முதிர்ச்சி இருக்குதோ ஒரு 30-25 வயது நபருக்கு வந்து அதே அனுபவம் இருக்கும். அந்த இளையவர் வந்து அந்த மூத்தவருடன் ஒப்பிட்டு கூறப்படுவார். அதுதான் இந்த பாடல் வந்து விளக்குகிறது. அதாவது பூவாது காய்க்கும் மரம் உள அதுபோல் நன்று அறிவர் மூவாது மூத்தவர் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. அதாவது இந்த பாடலுக்கு இடையில வந்து உவம உருபு வந்து வரல. அதாவது பூவாது காய்க்கும் மரம் உள அது போல இன்னும் வரல. அதனால் வந்து உவம உருபு வெளிப்படையாக வரவில்லை என்றால் அது வந்து எடுத்துக்காட்டு உவமை இணையாகும். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஆகும். அதே மாதிரி உவம உருபான போல், அற்று, தற்று முதலானவை வந்து வெளிப்படையாக வந்தால் அது வந்து உவமை இணையாகும். 86வது கேள்வி, மதுரை தமிழாசிரியர் மா. காயனாரின் மாணவன் யார்? பாரியா, காரியா, வல்வில் ஓரியா, திருமுடிக்காரியா? ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி காரியாகும். நண்பர்களே, காரி என்பது கடையெழு வள்ளல்களில் ஒருவர் அல்ல. காரி என்பது காரியாசனுடைய இயற்பெயர் தான் காரி. அதாவது சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் வந்து காரியாசன். அவருடைய இயற்பெயர் வந்து காரி. அவருடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா மதுரை தமிழாசிரியர் மா. காயனார் ஆவார். 87வது கேள்வி, இலக்கண குறிப்பு தருக. விதையாமை இது வந்து எதிர்மறை பெயரெச்சமா, பண்பு பெயரா, எதிர்மறை வினையெச்சமா அல்லது எதிர்மறை தொழிற்பெயரா? ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி எதிர்மறை தொழிற்பெயராகும். நண்பர்களே, விதையாமை அப்படின்னா நம்ம வந்து எதிர்மறை வினையெச்சமாகவோ அல்லது எதிர்மறை பெயரெச்சமாகவோ கொள்ளக்கூடாது. ஏன்னு பார்த்தோம்னா அது வந்து தொழிற்பெயர். எப்படின்னா விதைத்தல் அப்படிங்கிறது தல் விகுதி பெற்ற தொழிற்பெயர். அதே மாதிரி விதைத்தலுக்கு எதிர்ச்சொல் என்னன்னு பார்த்தோம்னா விதையாமை. அந்த விதையாமை என்பது மை விகுதி பெற்ற அதாவது எதிர்மறை தொழிற்பெயராகும். 88வது கேள்வி, ஒரு நாட்டை உலகம் மதிப்பது அந்த நாட்டு மக்களின்
எந்த வளத்தை கொண்டு, அதாவது டேஸ் வளத்தை கொண்டு என்று அறிஞர் அண்ணா கூறுகிறார்? மண் வளத்தையா, இயற்கை வளத்தையா, மனித வளத்தையா அல்லது மன வளத்தையா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, மன வளத்தை. அதாவது ஒரு நாட்டை உலகம் மதிப்பது அந்த நாட்டு மக்களின் மன வளத்தை கொண்டு என்று அறிஞர் அண்ணா வந்து தன்னுடைய வானொலி உரையில் கூறியிருக்கிறார். அதாவது புத்தக சாலை வேண்டும், ஒவ்வொரு வீட்டிலும் புத்தக சாலை வேண்டும் என்று வலியுறுத்தும் வானிலை உரையில் வந்து இவ்வாறு கூறியிருக்கிறார். அதாவது புத்தகங்கள் படிப்பதால் மனிதனின் மனவளம் கூடுகிறது, இந்த மனவளம் தான் ஒரு நாட்டையும் ஒரு சமுதாயத்தையும் மேம்படுத்துகிறது என்று இந்த வானொலி உரையில் வந்து அண்ணா வந்து கூறியிருக்கிறார். 89வது கேள்வி, அறிஞர் அண்ணா கோவிந்தப்ப நாயக்கன் பள்ளியில் எத்தனை ஆண்டுகள் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றினார்? ஓராண்டுகளா, ஈராண்டுகளா, மூவாண்டுகளா, 4 ஆண்டுகளா? ஆன்சர் என்னன்னா அவர் வந்து ஓராண்டு வந்து ஆங்கில ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார். எங்கேன்னு பார்த்தோம்னா சென்னையில் உள்ள பெத்தநாயக்கன்பேட்டை என்னும் ஊரில் உள்ள கோவிந்தப்ப நாயக்கன் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக ஓராண்டு பணியாற்றியிருக்கிறார். நண்பர்களே, இவர் வந்து தமிழ் பற்று கொண்டவரானாலும் இவர் வந்து ஆங்கில ஆசிரியராகத்தான் பணியாற்றியிருக்கிறார். எத்தனை ஆண்டுகள் என்றால் ஓராண்டுகள். 90வது கேள்வி, 1836 தொடங்கப்பட்ட கொல்கத்தா தேசிய நூலகம் எந்த ஆண்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது? 1951, 1952ஆம் ஆண்டா அல்லது 53ஆம் ஆண்டா, 54ஆம் ஆண்டா? ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, 1953ஆம் ஆண்டு. 1837 தொடங்கப்பட்ட கொல்கத்தா தேசிய நூலகம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. நண்பர்களே, இந்த கேள்வி வந்து பொது அறிவு பகுதியில் கேட்டாலும் நம்ம வந்து எழுதிக்கலாம். எப்படின்னு பார்த்தோம்னா, கொல்கத்தா தேசிய நூலகம் எந்த ஆண்டு தொடங்கப்படுதுன்னு கேட்டால் 1836ஆம் ஆண்டாகும். அதாவது நம்ம தமிழ் படிக்கும்போதே சில பொது அறிவு விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 91வது கேள்வி, உலகில் சாகா வரம் பெற்ற பொருட்கள் வந்து புத்தகங்கள் என்று கூறியவர் யார்? அறிஞர் அண்ணாவா, ஆபிரகாம் லிங்கனா, லியோ டால்ஸ்டாயா, காதேவா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, காதேவாகும். நண்பர்களே, லியோ டால்ஸ்டாய் வந்து புகழ்பெற்ற ஒரு தத்துவ ஞானி, நாவலாசிரியர். இவர் வந்து ரஷ்யாவை சேர்ந்தவர். ஆபிரகாம் லிங்கன் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர். 92வது கேள்வி, இடைச்சொற்கள் தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல என்று கூறியவர் யார்? தொல்காப்பியரா, நன்னூலாரா, பவணந்தி முனிவரா? அதாவது நன்னூலார் தான் பவணந்தி முனிவர். ஆப்ஷன் டி, தண்டியா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, தொல்காப்பியர். அதாவது இடைச்சொற்கள் தானாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல என்று தொல்காப்பியர் கூறுகிறார். இடைச்சொற்கள் அப்படின்னா ஊமு உறுப்புகளான ஐயாள்கு, நதுகன் மற்றும் ஆ, அம், உம் போன்றவையும் போல, மாதிரி முதலான சொற்களை வந்து இடைச்சொற்களாக நம்ம சொல்லலாம். 93வது கேள்வி, வினா பொருளில் வரும் இடைச்சொல் எது? உம்வா, ஆவா, ஆமா, ஆவதுவா? ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, ஆ ஆகும். எப்படின்னு பார்த்தோம்னா, அவனா இதை செய்தான். இந்த சொற்றொடர் வந்து வினா பொருளை தருது பார்த்தீங்களா? இதில் வந்து அவனா, அதாவது அவன் கூட்டல் ஆ, இந்த ஆ என்னும் இடைச்சொல் வந்து வினா பொருளை தருகிறது. அதே மாதிரி வினா பொருள் தரும் மற்றொரு இடைச்சொல் என்னன்னு பார்த்தோம்னா ஓ. உதாரணத்திற்கு, வந்தது அவனோ, ஒருவேளை அவளோ என்று கூறுகிறோம் அல்லவா? இந்த மாதிரி ஓ என்னும் சொல்லும் வினா பொருளை தருகிறது. ஆனால் வினா பொருளை தரும் முக்கியமான இடைச்சொல் என்னன்னு பார்த்தோம்னா ஆ தான். 94வது கேள்வி, தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓகார இடைச்சொல் 8 பொருளில் வரும் என நன்னூல் கூறுகிறது. அதாவது ஓ என்னும் இடைச்சொல். ஆப்ஷன் பி வந்து ஏகார இடைச்சொல் 6 பொருளில் வரும் என நன்னூல் கூறுகிறது. ஆப்ஷன் சி, மட்டும் என்னும் இடைச்சொல் அழுத்த பொருளில் வரும். ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தான் என்னும் இடைச்சொல் ஒரு தொடரில் ஒரு முறை மட்டுமே வரும். இந்த கேள்விக்கான விடை என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது தவறானது என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, மட்டும் என்னும் இடைச்சொல் அழுத்த பொருளில் வரும் என்பது தவறானது. மட்டும் என்னும் இடைச்சொல் வந்து வரையறை பொருளில் வருகிறது. உதாரணத்திற்கு, படிப்பு மட்டும் போதும், இது வந்து வரையறை பொருளை தருகிறது. அதே மாதிரி மற்ற அனைத்து ஆப்ஷன்களும் சரியானவை. இந்த ஆப்ஷன் டி வந்து தான் என்னும் இடைச்சொல் ஒரு தொடரில் ஒரு முறை மட்டுமே வரும், இது சரியானது. இந்த தான் என்னும் இடைச்சொல் வந்து ஒரு தொடரில் எந்த சொல்லுக்கு அருகில் வருகிறதோ அந்த சொல்லை வந்து முதன்மைப்படுத்தி அழுத்த பொருளை தருகிறது. அழுத்த பொருள் தரும் மற்றொரு இடைச்சொல் என்னன்னு பார்த்தோம்னா ஏ ஆகும். 95வது கேள்வி, தவறானதை தேர்ந்தெடு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, எத்தனை ஆண்டு பழமையானது என்பது வந்து தவறானது. இது வந்து எத்துணை ஆண்டு பழமையானது என்பது தான் சரியானது. எப்படின்னு பார்த்தோம்னா, எத்துணை ஆண்டு, அதாவது ஆண்டு வந்து அளவு பொருளில் வருகிறது. அதாவது எவ்வளவு பழமையானது என்பதை குறிப்பிடத்தான் எத்துணை என்னும் சொல் வருகிறது. இந்த எத்தனை என்னும் சொல் வந்து எண்ணிக்கையை குறிக்கிறது. உதாரணத்திற்கு, எத்தனை பழங்கள் வேண்டும், எத்தனை புத்தகங்கள் வேண்டும் என்பதை குறிக்க வந்து எத்தனை வந்து வருகிறது. அளவை குறிக்க வந்து எத்துணை என்னும் சொல் வந்து வருகிறது. 96வது கேள்வி, பல பொருள்களில் வரும் உரிச்சொல் எது?
ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கடியாகும். இது வந்து ஒரே சொல்லாக இருந்தாலும் இது வந்து பல பொருளை தருகிறது. அதாவது சொற்றொடருக்கேற்ப. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கடிமலர். இதனுடைய பொருள் வந்து மணமிக்க மலர். இங்கே வந்து கடி என்பது மனம் என்னும் பொருளில் வருகிறது. அதே மாதிரி கடி நகர் அப்படின்னா காவல் மிக்க நகர். இங்கே வந்து கடி வந்து காவல் மிக்க என்னும் பொருளில் வருகிறது. அதே மாதிரி இந்த உரு தவ நனி முதலானவை வந்து மிகுதி என்னும் சொல்லை பொருள் தருகிறது. அதாவது இது வேறு வேறு சொல்லாக இருந்தாலும் இதன் பொருள் வந்து ஒன்று தான். மிகுதி என்னும் பொருளை தருகிறது. உதாரணத்திற்கு உரு பசி, இது வந்து மிகுதியான பசி என்று கூறுகிறோம். அடுத்தது வந்து தவச் சிறிது அப்படின்னா மிகவும் சிறியது என்று கூறுகிறோம். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா நனி என்றால் நனி நன்று என்று கூறலாம். இந்த நனி நன்று அப்படின்னா மிகவும் நன்று. அப்போ பார்த்தோம்னா இந்த 3 சொற்களும் வந்து ஒரே பொருளை தருகிறது. அப்போது பல பொருள்களில் வரும் உரிச்சொல் எதுன்னு பார்த்தோம்னா கடி. 97வது கேள்வி, உரிச்சொற்களை பற்றிய தவறான கூற்றினை தேர்ந்தெடு. இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. உரிச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன என தொல்காப்பியர் கூறுகிறார். இது வந்து தவறானதாகும். இது கூறியது யாருன்னு பார்த்தோம்னா நன்னூலார். அதாவது உரிச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன என நன்னூலார் பவனந்தி முனிவர் வந்து கூறுகிறார். ஆப்ஷன் ஏ உரிச்சொல் இசை குறிப்பு பண்பு என்னும் பொருள்களுக்கு உரியதாய் வரும். இது வந்து சரியானது. ஆப்ஷன் பி வந்து உரிச்சொற்கள் ஒவ்வொன்றும் தனித்த பொருள் உடையன. இதுவும் சரியானது. அந்த சொற்களை வந்து நம்ம தனித்து உச்சரித்து பார்த்தாலும் அது வந்து தனிப்பொருளை தரும். ஆப்ஷன் சி வந்து இவை தனித்து வழங்கப்படுவதில்லை. இவை வந்து என்னதான் தனித்து பொருளை தந்தாலும் இவை வந்து தனித்து வழங்கப்படுவதில்லை. அதாவது பெயர் சொல்லுடனோ அல்லது வினை சொல்லுடனோ சேர்த்து தான் இவை வந்து வழங்கப்படுகின்றன. 98வது கேள்வி, மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை எனும் தொடரில் உள்ள இலக்கண குறிப்பு எது? உம்மை தொகையா, எதிர்மறை உண்மையா, உயர்வு சிறப்புமையா, எண்ணுமையா? இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி எதிர்மறை உண்மையாகும். அதாவது மழை பெய்தால் வந்து புழுக்கம் இருக்காது. ஆனால் வந்து இங்கே வந்து மழை பெய்தும் புழுக்கம் குறையலை. இங்கே வந்து ஒரு எதிர்மறை நிகழ்வு நிகழ்ந்திருக்கிறது. அதனால் வந்து இது எதிர்மறை உண்மை. இப்போ உயர்வு சிறப்புமைனா பாடகர்களும் போற்றும் பாடகர். அதாவது இந்த பாடகரை வந்து நம்ம வந்து உயர்வாக சொல்கிறோம். பாடகர்களே வந்து இவரை வந்து பாராட்டுவாங்க. அப்படிங்கிறத பாடகர்களும் போற்றும் பாடகர். இதை வந்து உயர்வு சிறப்புமைன்னு சொல்லலாம். இப்போ உண்மை தொகை அப்படின்னா இந்த வந்து மறைந்து வரும். அதுதான் உண்மை தொகை. உதாரணத்திற்கு தாய் தந்தை அப்படிங்கிறோம். இதை வந்து நம்ம தாயும் தந்தையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த தாய் தந்தை அப்படிங்கிறதுல வந்து மறைந்து வருகிறது. இது வந்து உண்மை தொகை. இப்போ எண்ணுமை அப்படின்னா தாயும் தந்தையும் அப்படிங்கிறத வந்து நம்ம எண்ணுமைன்னு சொல்லலாம். அதாவது 2 பேர்த்த வந்து நம்ம வந்து என்று 2 தடவை சொல்கிறோம். அதனால் வந்து இது எண்ணுமை ஆகும். இப்போது முற்றுமைனா ஏதாவது ஒருத்தர் மட்டும் சொன்னால் அது வந்து முற்றுமை. அதாவது தாயை மட்டும் சொன்னால் முற்றுமை. அல்லது தந்தையும் ஒருவரை மட்டும் சொன்னால் முற்றுமையாகும். 99வது கேள்வி, தண்ணீர் என்பது கோமல் சுவாமிநாதனின் டேஷ் நூல். ஆன்சர் ஆப்ஷன் டி நாடக நூல் ஆகும். இந்த நாடக நூல் வந்து திரைப்படமாகவும் வெளிவந்திருக்கிறது. அதாவது ஒரு நூல் வந்து திரைப்படமாக வெளிவருவது வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. அப்போ ஒரு நூல் வந்து திரைப்படமாக வெளிவந்துருச்சுன்னா அது வந்து முக்கியத்துவம் வாய்ந்த நூலாக உயர்வு பெறுகிறது. 100வது கேள்வி, பொருள் தருக யாண்டும். இதற்கான ஆன்சர் எங்கும் எப்படியும் எப்பொழுதும் அங்கும். என்னென்னு பார்த்தோம்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஆகும். அதாவது யாண்டும் அப்படின்னா ஆப்ஷன் சி எப்பொழுதும். இந்த வார்த்தை எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன் எழுதிய குடும்ப விளக்கு என்னும் பகுதியில் பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்னும் வலியுறுத்தும் இடத்துல இந்த எழுத்து வந்து எடுக்கப்பட்டது. அதாவது இந்த வார்த்தை எடுக்கப்பட்டது. அதாவது பெண் கல்வி வேண்டும் யாண்டும் அப்படிங்கிறாரு. இந்த பெண் கல்வி வேண்டும் யாண்டும்னா எப்பொழுதுமே பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்று பாரதிதாசன் வலியுறுத்துகிறார். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் விமர்சனங்களை மறக்காமல் பாரபட்சம் இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீதமுள்ள இயல்களுக்கான மிக முக்கியமான 100 கேள்விகள் அடங்கிய அடுத்த வீடியோ வெளியிடப்படும். மறவாமல் பாருங்கள். நன்றி.